ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ட்ராமா பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு ட்ராமா போட்டுட்டு இருந்தேன் இல்லையா? அது வந்து காப்பிரைட் இஷ்யூனால மாட்டிக்கிச்சு. அதனால தான் சேனல்ல ஒழுங்கா வீடியோஸே போட முடியல. என்ன பண்ணாலும் சரி, இந்தா வாங்கிக்க அப்படின்னு காப்பிரைட்ட குடுத்து அனுப்பிச்சு விட்றாங்க. ஸோ கொஞ்சம் அந்த இஷ்யூவெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஓரளவுக்கு ஓகே ஆயிருக்கு. அதனால தான் இந்த ட்ராமாவ பார்ப்போம். ஆல்ரெடி நீங்க அந்த ட்ராமா நெறைய சேனல்ல பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ஸ்டாப் பண்ணாலும் பிரச்சனை இல்லன்னு நெனைக்கிறேன். சரி வாங்க நம்ம இந்த ட்ராமாக்குள்ள போயிடலாம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா கியூட்டா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு பாலத்துல தான் நாக்கு தள்ள தள்ள நடந்து வந்துட்டு இருக்கா. இவ்வளோ அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ஏன்டா அந்த இடத்துல என்ன நடக்க விடுறீங்க அப்படின்ட்டு ஒரு புலம்பலோட தான் வந்துட்டு இருக்கு. இங்க என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு படத்தோட ஷூட்டிங் தான் போயிட்டு இருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட்ரஸ் தான். ஆனா இவ பெரிய லெவல் ஆக்ட்ரஸ் கிடையாது. ரொம்ப ஃபேமஸானவலாம் கிடையாது. சின்ன சின்ன மூவில சின்ன சின்ன ரோல் நடிக்கிற ஒரு சின்ன ஆக்ட்ரஸ் தான். அதே சமயம் நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர். அதாவது மூவில பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்ட்ரஸ்க்குலாம் மொழிலாம் தெரியாம இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு வந்துட்டு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு வொர்க்க தான் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் இந்த படத்தோட கடைசி ஷூட்டிங். ஸோ லாஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்டர் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ற மாதிரி இருக்கு. இவனும் வந்து கேட்குறான், இவன் என்னடா சொல்கிறான் அப்படின்ட்டு. இவன் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். இதை கேட்டு ஹீரோவே வந்து ஷாக் ஆகி ஒரு மாதிரி அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கான். டேய் ஏதாவது பேசுடா, அவன் என்னடா சொல்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவன் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதை கேட்டவ அப்படியே ஷாக் ஆகி அந்த கேமராவை தான் பார்க்குறா. ஸோ 2 பேத்துக்கு என்ன இருக்குது அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் இல்லையா? ஸோ ஒரு புக் ரைட்டருக்கு வந்து டிரான்ஸ்லேட்டராக ஜப்பானுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கான். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துட்டு வரும்போது ஆத்தர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆனால் நீ இல்லாமல் இதெல்லாம் இல்லை அப்படின்னு. புரியலையே என்ன சொல்ல வரீங்க? ஆமாண்டா, எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, உன்னை வச்சு தானே நான் பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பெரிய ஆள் தான், ஜஸ்ட் நான் ஒரு கம்யூனிகேஷன் தான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் 2 பேரும் பேசிட்டு வராங்க. ஆல்ரெடி 2 பேத்துக்கு பழக்கம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரி எல்லா வேலையுமே முடிச்சாச்சுல்ல, வா நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை எனக்கு அதை விட முக்கியமான ஒரு வேலை இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது, இவர் இப்படியே பார்க்குறாரு. என்னடா டேட்டிங்கா, எதுவும் லவ் பண்ணுறியா, பொண்ணு மீட் பண்ண போறியா அப்படின்னு. இவன் வந்து சிரிக்கிறானா, சரி இந்தா இந்த சாக்லேட்டை கொண்டு போய் உன் கேர்ள் ஃப்ரெண்டு கொடு, நீயாவது சந்தோஷமா இரு அப்படின்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி விட்றாரு. ஹீரோ வந்து பஸ்ஸில் வரும்போது அப்படியே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குற. இவனுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸா இல்லை கரண்டா என்னன்றது தெரியல. ஒரு பொண்ணு வந்து அவனோட ஷோல்டரில் தான் படுத்து தூங்கி அப்படியே ஒரு மாதிரி அவனையே பார்க்குது. அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவன் யோசிச்சு பார்க்குறான். அதே சமயம் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தான் இருக்காங்க. ஸோ இவளுக்கு ஒரு எக்ஸ் இருக்கும் போல். அவனை தேடி தான் இவன் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கா. இங்கே எல்லாருமே ஜாப்பனீஸ் தான் பேசுகிறானுங்க, நம்மளுக்கு கொரியனை தவிர வேறு எதுவுமே தெரியாது. உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்பவே தடுமாறிட்டு இருக்கு. என்னத்தை கேட்குறது வைக்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை. அங்கே தான் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஏதோ புக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கானா. இவ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸை எப்படி கெட்ட வார்த்தையில் திட்டுறது, அவனை எப்படி நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்குறது அப்படின்ட்டு கூகுளில் வந்து டிரான்ஸ்லேட்டர் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவள் டைப் பண்ணுறா, பேசியெல்லாம் பார்க்குறா. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவன் வந்து சைனீஸு, அவனுக்கு என்ன மொழி புரியவா போகுது, நம்ம என்ன கருமத்து வேணாலும் இந்த கூகுள்கிட்ட கேட்போம் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கா. அப்போது ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்டோன் வருது, அதுவும் கொரியனில் வருதா. இவன் வந்து ஷாக் ஆகிடுறா. ஐயோ நீ வந்து கொரியனா, நீ வந்துட்டு என்னை ஏமாத்திட்டியா அப்படின்னு. இந்தாருமா நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எதுக்கு உன்னை ஏமாற்றணும் அப்படின்னு. உனக்கு தான் கொரியன் தெரியுதுல்ல, அப்போ நான் பேசுகிற எல்லா விஷயங்களுமே நீ கேட்டில, ஒட்டு கேட்டில அப்படின்னு. இதை பாரு, நீ இங்கே உட்காந்து புலம்பிகிட்டு இருந்தா அது என் காதில் விழுந்துச்சு, அவ்வளோதான், தேவையில்லாமல் நீ பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைடு ஒரு அம்மா வந்து கத்துது. இவங்க வந்து ஃபாரினர் போல், இவங்களுக்கு லாங்குவேஜுமே தெரியல. அவங்க பையன் வந்து ஏதோ சாப்பிட்டு தொண்டையில் வந்து சிக்கிக்கிச்சு போல. ஸோ அவங்களுக்கு மற்றவங்ககிட்ட யார்கிட்டயுமே எக்ஸ்பிளைன் கூட பண்ண தெரியல. அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா போயிடறான். அவனுக்கு எல்லா லாங்குவேஜுமே தெரியும் இல்லையா? ஸோ இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பையனை தூக்கிட்டு போகும்போது அப்படியே திரும்பி ஹீரோனை பார்க்குறான். ஏன்னா அங்கே தானே அவனோட திங்ஸ் எல்லாமே இருக்குது. அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே மண்டையாட்டுறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் அவங்கள பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் எல்லாம் ஏற்றி விட்டுட்டு ரிட்டன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரும்போது வாசல்ல இவ பார்த்தீங்கன்னா அவளோட பேகு எல்லாத்தையுமே வச்சுட்டு இருக்கா. சரி குடுமா நான் கொண்டு போகிறேன் அப்படின்ட்டு போகும்போது இவ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நில்லுங்களேன், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. சரி இவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காளே, நம்ம திங்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சிருந்தாலே அப்படின்னு இவனும் பார்த்தீங்கன்னா ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே வந்து ஹீரோனோட எக்ஸை பற்றி விசாரிக்கிறாங்க. அதாவது இவன் வந்து பேசுவான், அவன் வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுவான். இந்த மாதிரி லூசு பையன் இங்கே வேலை செஞ்சானே, எங்கே அவன் அப்படின்னு. அவன் வந்து டோக்கியோ போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டோக்கியோவா, எதுக்கு போனான், சரி எப்போ வருவான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு தெரியாது, மேபி அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு பாருங்க தெரியும் அப்படின்னு. எது
கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு இவ ஷாக் ஆயிட்டு இருக்கா. அங்க ஒரு பொண்ணுமே வரா. அவ பார்த்தீங்கன்னா பிரெக்னென்ட்டா இருக்கா. ஹீரோயினுக்கு டபுள், ட்ரிபிள் மடங்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஆமா, இந்த அம்மா எத்தன மாசம் அப்படின்னு ஹீரோவும் கேட்குறானா. அவங்க பார்த்தீங்கன்னா 7 மாசம்ன்றாங்க. எது என்ன பிரேக்கப் பண்ணியே 3 மாசம் தானே ஆகுது. இந்த பொண்ணு எப்படி 7 மாசம்? அப்ப அவன் என்ன லவ் பண்ணும்போதே சீட் பண்ணிட்டானா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி வெளிய வந்துட்டு இருக்கா. ஸோ பின்னாடியே ஹீரோ வந்துட்டு இருக்கான். இங்க பாரு அந்த பொண்ணு ஏதோ உன்கிட்ட சொல்லணும்னு நெனைக்கிறா. கொஞ்சம் பொறுமையா வந்து கேளு. சரின்னு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு சொல்றா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன விட்டுட்டு போயிட்டாரு. நான் ரொம்பவே வந்து பிரெக்னென்ட் ஆகி கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்பதான் அவர் என்னோட வாழ்க்கையில வந்தாரு. நான் கஷ்டப்படுறத பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அதனால தான் நாங்க டேட் பண்றோம் அப்படி இப்படின்னு. ஹீரோனுக்குலாம் தலையில இடி விழுந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப நான் என்ன உங்களுக்கு தக்காளி தொக்காடா? எதுக்குடா என் வாழ்க்கையில விளையாடுறீங்க அப்படின்னு. சரி போய் தொலைங்கடா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டு இருக்காளாம். ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே வேற வேற வழியில போறாங்க. என்னாச்சுன்னு தெரியல. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டு இருக்கா. ஹீரோட ஃபோனை வந்து தவறுதலா அவளே எடுத்துட்டு போயிருந்திருப்பா போல. ஃபோன் வேற வருது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி பேசும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனை வந்து காப்பாற்றி இருந்திருப்பான் இல்லையா. ஸோ அங்கே தான் கால் பண்ணியிருக்காங்க. அவன் ரொம்ப சேஃபாகவே இருக்கானாம். இவ பண்ண ஹெல்ப்புக்கு அந்த அம்மா வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் டின்னருக்கு ரெடி பண்ணியிருக்கு 2 பேருக்கு. ஸோ நீங்கள் கப்பலாக போங்க, உங்கள் ஆளை கூட்டு போங்கன்ற மாதிரி சொல்லும்போது என் ஆளுக்கு நான் எங்கே போகிறது, யாரை கூட்டு போகிறதுன்ற மாதிரி யோசிக்கும்போது பக்கத்தில் தான் மலையாட்ட அவள் நிற்கிறா. சரி நீயும் வா ஒரு டின்னருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டின்னரா, அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறது, ஏமா இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் தானே, வா போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த ஹீரோவோட எக்ஸ்ன்னு ஒரு ஆளை பார்த்தோம் இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா இதே ஜப்பானில் தான் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க போல். ஸோ அவங்களையும் காமிச்சிட்டு அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளேஸுக்கும் போகிறாங்க, நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. கடைசியாக ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. அங்கே தான் உட்காந்து 2 பேரும் மனசு விட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், என்னோட எக்ஸுக்கு இந்த தீவு இந்த மலைனா ரொம்பவே பிடிக்கும். அவள் என்கிட்ட ஒரு டைம் கேட்டா, இந்த தீவை எனக்காக வாங்கி குடிப்பியா அப்படின்னு. ஸோ இப்போ இவ வந்துட்டு எனக்கு எக்ஸ் ஆகிட்டா. ஆனாலுமே அவளோட ஒரு ஒரு பர்த்டேக்குமே நான் இங்கே வந்து பார்ப்பேன் அப்படி. உனக்கு எக்ஸ் இருக்கா, அவளுக்கு இன்னைக்கு பர்த்டேவா, அப்போ நான் கால் பண்ணி விஷ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை இல்லை அவளுக்கு விஷ் பண்ணுறதுக்கு வேற ஒரு ஆள் இருக்காங்க, நான் எதுக்கு அதில் தலையிடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறேன். அதுவும் சரிதான் அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா சொன்ன ஹோட்டலில் தான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. அப்போ ஒரு ட்ரெயின் பாலம் வருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கிட்டும், ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த சைடும் ஆப்போசிட்டாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போது இவ வந்து சொல்லிட்டு இருக்காங்க, பாரு நான் நிற்கிற சைடு வந்து அந்த ஹோட்டல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீ வந்து என்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா சரி சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இவனோட எக்ஸ் வந்துட்டு இந்த ஹோட்டலில் தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ உடனே ஹீரோன்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த சொல்லும்போது அப்படியா சரி சரி நீ வேணா போய் அவளை பாரு, நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகுது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி அங்கேருந்து ஓடிட்டு இருக்கான் எக்ஸை பார்க்கணும் அப்படி. இந்த சீன் பார்த்தீங்கன்னா இப்படியே கட் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மூவியில் தான் நடிச்சுட்டு இருக்கு. இந்த மூவியில் இவளோட ரோல் பார்த்தீங்கன்னா கொலகாரி ரோல். பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இவ கொலை பண்ணுவா, அந்த கொலையை வந்து ரசிப்பா, அந்த மாதிரி ஒரு ரோல் தான் இவளுக்கு கொடுத்துருக்கு. இந்த சீன் இப்படியே கட் பண்ணிவிட்டு வேற ஒரு சீன் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. அது ஒரு ஸ்டண்ட்டு தான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை மாடி மேலே நின்று அப்படியே சிரிச்சுக்கிட்டே பின்னாடி சாய அதுக்கான எல்லா விஷயங்களுமே நடந்துருச்சு. டைரக்டர் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி தான் சாஞ்சிட்ருக்கா. எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. சீனும் பார்த்தீங்கன்னா ஓகே சூப்பராக வந்துருச்சு கட் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோனை பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கிட்டு இருக்கானுங்க. மேடமும் நல்லா போஸ் கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காப்புல. ஆனால் இவ கெட்ட நேரமாக என்னன்றது தெரில, அந்த ரோப்பு கட் ஆகி இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே போய் விழுந்துடுறா. மண்டையில் பயங்கரமான அடி. அதோட பார்த்தீங்கன்னா இவ கோமாக்கு போயிடுறா. 6 மாதம் கழிச்சு தான் கண்ணை முழிச்சு பார்க்குறா. முழிச்சு பார்த்தா இவ கண்ணு முழிச்சிட்டா, பெரிய ஆக்ட்ரஸ் வந்து கண் முழிச்சிட்டாங்க அப்படின்ட்டு நியூஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. நிறைய கிஃப்டெல்லாம் வந்துட்டுருக்கு. இவளுக்கு ஒன்றுமே புரியல, நம்மளை சுற்றி என்னடா நடக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக இவ வந்து கீழே விழுகிறதுக்கு முன்னாடி ஒரு சீனெல்லாம் நடிச்சிருப்பாள்ல. ஸோ அந்த மூவி பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட் ஆயிடுச்சு போல். அதனால இவ ஃபேமஸ் ஆகி ரொம்ப பெரிய ஆக்ட்ரஸாகவே மாறிட்டா போல். ஸோ அதனால தான் இவ்வளோ செலிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்கிட்ட நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஃபாரினுக்கு போயிட்டு ரிட்டன் கொரியா வந்துட்டுருக்கான். ஒரு டாக்ஸியில் ஏறும்போது அந்த டிரைவர் வந்துட்டு ஒரு ஆக்டரை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்ட ஹீரோக்கு ஹீரோனோட ஞாபகம் வந்துடுது. சரி அவள் என்ன பண்ணுறா அப்படின்ற விஷயங்களை பார்ப்போன்ட்டு அவளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறா. கடைசியாக பார்த்தீங்கன்னா இவ ஹீரோ கூட இருந்திருப்பாள், அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு ஃபோட்டோ எடுத்து தேங்க்ஸ் டிரான்ஸ்லேட்டர் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்கா. அதை பார்த்து ஹீரோ பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருக்கான். பரவாயில்ல அவள் கண் முழிச்சிட்டா,
இவன் எப்பவுமே நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். எங்கிட்ட ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கர அவார்டெல்லாம் குடுக்குறானுங்க. நெறைய ஷோக்கெல்லாம் போறா. இவளுக்கு பார்த்தீங்கன்னா, அத நம்பவே முடியல. ஒரு மாதிரி பிரம்மையிலே இருக்கா. இவளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனேஜர் இருப்பான். அவன்கிட்ட வந்து பொலம்பிட்டு இருக்கா. "என்னடா திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு ஒரு வாய்ப்பு வர மாதிரி, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. என்னால நம்பவே முடியல" அப்படின்னு. "நம்பித்தான் ஆகணும். இப்ப நீங்க பெரிய ரொம்ப ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டி" அப்படின்ட்டு. "அப்படியாடா சொல்ற?" அப்படின்ட்டு இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்பதான் அவளோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட் எல்லாத்தையுமே வாங்கி பார்க்குறா. அங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிருக்கு. மேடமுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த டைம் இவ பார்த்தீங்கன்னா ஃபோனே எதோ கீழ போட்றா. அத எடுத்துட்டு எதார்த்தமா அந்த மிரர்ல பார்க்கும்போது, இவ ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணியிருந்திருப்பாள்ல, அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாடில இவள பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. இவ பயந்தே போயிடுறா. "என்னடா நடக்குது?" அப்படின்ட்டு. ஸோ அப்படியே அந்த சீன் கட் ஆயிருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டுக்கு வரான். அங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு ஆத்தருக்கு டிரான்ஸ்லேட்டரா போயிருந்திருப்பான்ல, அவரு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து இவன் வீட்ல தான் பட்டறைய போட்டுட்டு இருக்காரு. இவனோட வீடு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய ரொம்ப லக்ஸுரியஸா இருக்கு. நெறைய புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி எப்படியாவது விற்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் போல. ஸோ அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே வித்துட்டு நான் எங்கேயாவது போறேன்ற மாதிரி சொல்லும்போது, "இங்க பாருடா புக்கு மேல கைய வச்சா உன்ன கொலை பண்ணிருவேன். ஃபர்ஸ்ட் நீ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே விற்கணும் அப்படின்னா, நீ வந்து கல்யாணம் பண்ணணும்" அப்படின்னா. "ஆமா கல்யாணத்துக்கு நான் எங்க போகன்ற" மாதிரி சொல்லும்போது, "ஜப்பான்ல தான் நீ ஒரு பொண்ண டேட் பண்ணியே, அந்த பொண்ண நீ கல்யாணம் பண்ண வேண்டியதானே" அப்படின்னு. "எது? நான் டேட் பண்ணனா?" அப்படின்ட்டு இவன் வந்துட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கானா. "என்னடா எதுவுமே தெரியாத மாதிரி முழிக்கிற, அந்த ஆக்ட்ரஸ் தான் அவளோட சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ல உன் ஃபோட்டோவ போஸ்ட்டா போட்டிருக்காளே, அதை பத்தி தானே ஊர் உலகமே பேசுது" அப்படின்னு. ஸோ இவனுக்கு ஒன்றும் புரியல. இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்களா. இவனும் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டை பார்க்குறான். இல்லை இதை பற்றி நம்ம அவகிட்ட பேசியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்துறான். எங்கிட்ட ஹீரோனை கட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூக்கு தான் வந்திருக்கா. இவளுக்கு பின்னாடி ஹீரோ தான் உட்காந்துருக்கான். டிரான்ஸ்லேட்டராக தான் வந்திருக்கான். ஆனால் இவளுக்கு தெரியாது. ஏன்னா பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இவ பேச பேச நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் வந்திருக்கிறது ஹீரோ அப்படின்ற விஷயங்கள் தெரியுது. ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. சரி இதுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாரி ட்ரை பண்றாங்க. ஹீரோ வந்து அந்த ஃபோட்டோவ டெலீட் பண்ண சொல்லி தான் வந்திருப்பான். ஆனா இவ வந்து ரொம்பவே பிஸியா இருக்கா. ஸோ அதனால அந்த விஷயங்கள கன்வேவே பண்ண முடியல. இவளுக்கு வேற ஒரு இன்டர்வியூ வேற இருக்கு. அதுக்காக மேக்கப்லாம் போடுறா. நம்ம இந்த விஷயங்கள சொல்லிட்டு தான்டா போகணும் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எங்கிட்ட ஹீரோயின் வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்காளா, அப்ப அந்த பொண்ணுகிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கா. "நான் ஹீரோவ ஃபர்ஸ்ட்டு ஜப்பான்ல தான் பார்த்தேன். பார்த்தப்பவே எனக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அவன திரும்ப மீட் பண்ண முடியுமா அப்படின்ற மாரிலாம் நான் ஏங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அவன பார்க்கும்போது அதே ஃபீலிங்ஸ் தான் எனக்கு இருக்கு" அப்படின்ட்டு ஏதேதோ காதல் வசனம்லாம் பேசிட்டு இருக்கா. இவனுக்கு ஒரு மாரியா இருக்கு. என்ன இந்த பிள்ளை இந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கே அப்படி. இந்த விஷயங்கள் எல்லாமே முடிச்சுட்டு ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவ வந்து சொல்லிட்டு இருக்கா, "எனக்கு பசிக்குதுப்பா, எங்கேயாவது போய் சாப்பிடலாமா?" அப்படின்னு. "எது பசிக்குதா?" அப்படின்ட்டு இவன் ஒரு மாதிரி பார்க்குறானா. "ஆமா, ஆமா பசிக்குது" அப்படின்ட்டு ஒரு மாதிரி நெளிகிறா. "பயங்கரமா குளிருது. ஏன் நீ ஒரு சிங்கிள் கோட் மட்டும் போட்டிருக்க" அப்படின்னு அவனோட ஸ்கார்ஃப் எல்லாம் அப்படியே கழட்டி குடுத்துட்டு உள்ள கூட்டு போயிட்டு இருக்கானா. இவளுக்கு பார்த்தீங்கன்னா, "என்னவன் ஸ்கார்ஃப் எல்லாம் கழட்டி குடுக்குறான். அப்ப கண்டிப்பா ஃபீலிங்ஸ் இருக்கு" அப்படின்ட்டு இது தனியா ஏதோ ஒரு கற்பனையில மிதந்துட்டு இருக்கு. அப்படியே 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, இப்பதான் ஹீரோ வந்து சொல்றான். "நீங்க அந்த போஸ்ட்ட டெலீட் பண்ண முடியுமா? யார் யாரோ என்னென்னலாம் பேசிட்டு இருக்காங்க" அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாரி ஆயிருது. "அட பாவி! அந்த போஸ்ட்ட டெலீட் பண்ண சொல்லி தான் என் பின்னாடி சுத்திட்டு இருந்தியாடா?" அப்படின்னு. "அந்த போஸ்ட்ட வச்சு உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒண்ணு இருக்கு. நம்ம லவ் பண்றோம்" அப்படின்ட்டு ஏதேதோலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த காசிப் எதுவுமே வேண்டாமே. நீங்க ஃபோட்டோவ டெலீட் பண்ணுங்கன்ற மாரி சொல்லும்போது, "இல்ல சடனா நான் டெலீட் பண்ணேன் அப்படின்னா, இந்த விஷயம் உண்மை அப்படின்ற மாரி தானே நம்புவாங்க. அதனால இப்போதைக்கு வேணாமே" அப்படின்ற மாரி சொல்றா. சரி ஓகே அப்படின்ட்டு 2 பேர் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் கிளம்பி வந்துட்டு இருக்காங்களா. அப்ப இவன் வந்துட்டு கைய நீட்டுறான். அவன் வந்து ஸ்கார்ஃப தான் கேட்குறான். இவ பார்த்தீங்கன்னா கைய குடுக்கும்போது, "ஏம்மா என் ஸ்கார்ஃப குடும்மா. அதான் நீ கேரவன்ல போயிருவ. நான் தானம்மா பஸ்ல போகணும்" அப்படின்னு. என்ன இவன் நம்மளுக்கு பல்ப் குடுத்துக்கிட்டே இருக்கானே அப்படின்ட்டு இவளுக்கு ஒரு மாரியா தான் இருக்கு. சரி, சரி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. என்னோட நம்பர் எடுத்துக்கிறியா? இந்த போஸ்ட்ட பத்தி நம்ம அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாமே அப்படின்ற மாரி கேட்கும்போது, "உன் நம்பர்லாம் வேணாம். நான் அந்த மேனேஜர் கிட்ட பேசிக்கிறேன். அவன் நம்பர் என்கிட்ட இருக்கு" அப்படின்ற மாரி சொல்லும்போது, அந்த பையனுமே வரான். "டேய் நான் ஃபோன் பண்ணா ஃபோன எடு. அந்த போஸ்ட்ட என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன்" அப்படின்ட்டு. "உங்க ஃபோன் நம்பர நான் சேவ் பண்ணலப்பா. உங்க நம்பர குடுங்கன்ற" மாரி கேட்டு வாங்கிக்கிறான். இவளுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. "உங்க 2 பேத்துக்கு எப்படி அறிமுகம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே" அப்படின்ட்டு. அப்பதான் அந்த மேனேஜர் வந்து சொல்லிட்டு இருக்கான். "நீ தான் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடந்தியேம்மா. அப்ப டெய்லியும் உன்னை வந்து பார்ப்பாரு, விசாரிப்பாரு" அப்படின்னு. இவன் எதுக்கு நம்மள வந்து விசாரிச்சிருக்கான்? ஒண்ணும் புரியலையே அப்படின்ட்டு இவளுக்கு இன்னுமே குழப்பமா தான் இருக்கு. எங்கிட்ட நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு கீ செயின் எடுத்து பார்க்குறான். அப்படியே ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இந்த கீ செயின இவனோட எக்ஸ் தான் குடுத்துருப்பாங்க போல. ஸோ அந்த பொண்ணு அந்த கீ செயின குடுத்துட்டு அப்படியே முன்னக்க போகும்போது, இவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இந்த பிள்ளை என்னன்னா வேற ஒரு பையனோட கைய பிடிச்சு டேட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு.
இத பார்த்த ஹீரோக்கு மனசே உடைஞ்சு போயிருது. அந்த பையன் என்னன்னா நம்ம ஹீரோக்கு கையெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். தெரிஞ்ச மாரி தான் நடந்துக்கிறான். இத பார்த்து அவனுக்கு ஷாக்கிங்கு. ஸோ அதோட இந்த லவ்வெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சிருந்திருப்பான் போல. இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. எங்கிட்ட ஹீரோன காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அப்படியே குழப்பத்திலேயே இருக்கா. இந்த ஹீரோ யார தான் லவ் பண்ணியிருந்திருப்பான்? அப்படி யார் அவ அப்படின்னு. ஸோ மேனேஜர் பார்த்தீங்கன்னா, "நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஒண்ணும் கவலைப்படாத" அப்படின்ட்டு அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி, இவன் பார்த்தீங்கன்னா, "நான் அந்த பொண்ண கண்டுபிடிச்சிட்டேன். அவ வந்து ப்ரொடியூசரா இருக்கா." அப்படி இப்படின்லாம் கத்திட்டு இருக்கான். ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்திருப்பான். "அடப்பாவி ஏன்டா கத்தி சொல்ற?" அப்படின்ட்டு இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஸோ இத பத்தி பேசுறதுக்காக ஹீரோ வந்து வர சொல்லியிருந்திருக்காம, "நீ எதுக்கு அந்த பொண்ண தேடிட்டு இருக்க?" அப்படின்னு. அது அது ஒண்ணும் இல்லப்பா. அது வந்து அப்படின்ட்டு அப்படியே இழுக்குறா. "என்ன என்ன விஷயம்?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, இவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏதேதோ பேசிட்டு இருக்கா. "நீ வந்து உன்னோட எக்ஸ இனிமே லவ் பண்றியா? அது அந்த பொண்ணுக்கு தெரியுமா?" அப்படின்னு. "நான் அத பத்திலாம் யோசிக்கல. உன்னோட லைஃப்ல வேற ஒரு பையன் வந்துட்டான். ஸோ இது தேவையில்லாத விஷயம்" அப்படின்னு. "ஓ! அப்படி சொல்றியா? சரியா அன்னைக்கு நம்ம அந்த டின்னருக்கு போயிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா உனக்கு என் மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்திருக்குமா?" அப்படின்ற மாரி கேட்குறா. இவன் அப்படியே பார்க்குறான். "இங்க பாரு, உன் மேல சத்தியமா எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே வராது. ஆனா, நீ நல்லா இருக்கணும்னு மட்டும் நான் நெனைப்பேன்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. பயங்கரமா பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவனும் டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து குடுக்கும்போது, "அது ஒண்ணும் இல்லப்பா. நான் வந்து பெரிய செலிபிரிட்டியா இருக்கேன். எனக்கெல்லாம் லவ் பண்றதுக்குலாம் டைமே கிடைக்காது. சும்மா நீ ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நான் இந்த மாதிரிலாம் சொன்னேன். உன் மனசுல எதுவும் ஆசை ஆசையா வளர்த்துக்கிட்டீன்னா என்ன பண்றது?" அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமாவே அத சமாளிக்கிறா. ஆனாலும் இவனுக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பா வருது. இவ ஏன் இப்படி பேசிட்டே இருக்கா? அவள புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்ட்டு. சரிப்பா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அப்படியே வெளிய வரா. பயங்கரமா மழை வேற பெய்யுது. இவளுக்கா இவன் நம்மள லவ் பண்ண மாட்றான். ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லன்னு சொல்லிட்டானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அந்த மழையில பார்த்தீங்கன்னா அப்படியே ஒதுங்கி நின்னுட்டு இருக்கா. உள்ள ஹீரோக்குமே ஒரு மாரி இதா தான் இருக்கு. ஐயோ! மழை பெய்யுது கொட கூட குடுக்காம நம்ம விட்டுட்டோமே அப்டின்ட்டு. இந்த சீன் பார்த்தீங்கன்னா, இப்படியே கட் ஆகுது. ஹீரோயின் வந்து ஒரு பெரிய ஈவென்ட்‌க்கு தான் வந்திருக்கா. பயங்கர கேமராஸ், மீடியாஸ் எல்லாருமே அங்க தான் இருக்காங்க. இவளும் ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப சூப்பராவே நடந்து வந்துட்டு இருக்கா. ஆனா ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, இவ ப்ளே பண்ணியிருந்திருப்பா இல்லையா அந்த கேரக்டரு. அது பார்த்தீங்கன்னா, அப்படியே வில்லத்தனமா வந்துட்டு இருக்கு. இவள ஒரு மாதிரி மொறைக்குது. இவளுக்கு செம்ம பீதி ஆயிட்டு இருக்கு. நம்ம என்னத பார்க்குறோம்? என்ன நடக்குது நம்மளுக்கு? அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, புடிச்சு அவள அப்படியே கீழ தள்ளி விட்டுருது. இவளுக்கு ஒண்ணும் புரியாம அப்படியே ஸ்லோ மோஷன்ல கீழ விழுந்துட்டு இருப்பா. அப்போ ஒரு சத்தம் கேட்குது, "கண்ண முழிச்சுக்கோ" அப்படின்னு. யார்ரா அது? அப்படின்ட்டு இவளும் கண்ண முழிச்சு பார்த்தா, அந்த ஆக்டர் தான். அவன் தான் தாங்கி ஹோல்ட் பண்ணி புடிச்சுட்டு இருக்கான். ஸோ இவளுக்கு வந்து ஒரு மாரி அல்லாவே இருக்கு. எதுக்கு? அடிக்கடி அவ நம்ம கண்ணுக்கே தெரிஞ்சுட்டு இருக்காளே அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் அந்த ஆக்டர் தான் பார்த்தீங்கன்னா, அவள ரொம்ப சேஃபா அங்கருந்து கூட்டு போயிட்டுருக்கான். இந்த விஷயங்கள் நெனச்சு இவ பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. அந்த பக்கமா தான் நம்ம ஹீரோ வந்திருப்பான். "என்ன இவ இங்க குத்து வச்சு அழுதுட்டு இருக்காளே!" அப்படின்ட்டு. என்னாச்சுன்னு கேட்க, இவ பார்த்தீங்கன்னா, அப்படியே கண் கலங்கி ஒரு மாதிரி எமோஷனலா அழுதுட்டுருக்கா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கப்புறமா ஒரு க்ரூ மெம்பர்ஸ தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரொமான்டிக் மூவி ஒண்ணு எடுக்க போறாங்களாம். அதுக்காக ஹீரோ, ஹீரோயின வந்து செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க. எவனுமே சிக்க மாட்றானே! யார தான் நம்ம இந்த படத்துல நடிக்க வைக்க அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கும்போது தான், அந்த ரெட் கார்பெட் ஷோ வந்து இவங்க கண்ல படுது. அதாவது அந்த ஆக்டரும், ஹீரோயினும் வந்து ஒண்ணா நடந்து போயிருந்திருப்பாங்க இல்லையா? அந்த விஷயங்கள். ஏன் இவங்க 2 பேத்தையும் நம்ம நடிக்க வைக்கக்கூடாது? இவன் வந்து ஃபுல்லா ரொமான்டிக் மூவிலயா நடிக்கிறவன். இவ வந்துட்டு இந்த த்ரில்லரு, பேய் படத்துல நடிக்கிறவ. ஸோ 2 பேத்தையுமே ஒரு காம்போவா ஆக்கி ஒரு படத்த எடுத்தா எப்படி இருக்குன்ற மாரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. இவன் வந்து நம்ம ஹீரோயின டாக்டர் கிட்ட தான் கூட்டு வந்திருக்கான். உன் பிரச்சனைய சொல்லுன்ற மாரி சொன்னா, எனக்கு ரொம்ப டிப்ரஷனா இருக்கு. ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாவே இருக்கு. எனக்கு டேப்லெட் குடுங்க அப்படின்ற மாரி கேட்கிறா. ஏம்மா இவர் வந்து சைக்காலஜி டாக்டர். உன்னோட பிரச்சனை எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா தான், அதுக்கு தகுந்தாப்புல உனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் குடுக்க முடியும். இல்ல, இல்ல அதெல்லாம் வேணான்ற மாரி சொல்லும்போது, உன் பிரச்சனைய சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். சொல்லுன்ற மாரி சொல்லும்போது, இவ சொல்றா, "நான் வந்து ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணேன். அந்த கேரக்டர் அடிக்கடி என் கண்ணு முன்னாடி வந்து என்ன பயமுறுத்தி, என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணுதுன்ற" மாரி சொல்றா. "சரிம்மா, இதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த மாரி ஏதாவது நடந்திருக்கா?" "ஆமா, எனக்கு 7 வயசா இருக்கும்போது, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுவும் எங்க அம்மானால தான் ஆயிருக்கு" அப்படின்ற மாரிலாம் சொல்றா. இதுக்கப்புறமா அவரு டேப்லெட்லாம் குடுத்து அனுப்பிச்சு விட்டுறாரு. 2 பேரும் வெளிய நின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து இவ டாக்டர் கிட்ட சொன்ன சில விஷயங்கள யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயின் வந்து சொல்லியிருந்திருப்பா இல்லையா, "எனக்கு சின்ன வயசுல ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுவும் எங்க அம்மானால தான். அந்த ஆக்சிடென்ட்ல எங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பா ஃபேமிலி சைட்ல தான் நான் வளர்ந்தேன்ற" மாரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா இவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது, இவங்க அப்பா சைட்ல இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்துருப்பாங்க.
ஆனா அவங்க வந்து சின்ன வயசுல அவ நாங்க வேணான்ற மாரி போயிட்டா. ஸோ நாங்களுமே வேணான்ற மாரி இருந்துட்டோன்ற மாரி சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப இவளுக்கு என்னதான் நடந்திருக்கும்? ஏன் இவ அத மறைக்கிறா? அப்படின்ற மாரி ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி டவுட்டா இருக்கு. ஸோ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, "இந்த நடந்த விஷயங்கள் எதையுமே நீ மேனேஜர் கிட்ட சொல்லாத" அப்படின்னு. அவன் என்கிட்ட கால் பண்ணி கேட்டான், "நீ என் கூட தான் இருக்கியா?" அப்படின்னு. "ஆமா, அவங்களுக்கு வயித்து வலி. அதனால நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்திருக்கேன். ஏன்னா டாக்டர் கிட்ட நான் டிரான்ஸ்லேட் பண்ணணும்ல. ஸோ நீ என் கூட தான் இருக்கேன்ற மாரி சொன்னேன்னு." அவன் சத்தியமா நம்பியிருக்க மாட்டான், எனக்கு வயிறு வலின்ட்டு. நான் தான் பொய் சொல்லி உன் கூட இருக்கிற மாரிலாம் நெனச்சிருந்திருப்பான்ற மாரி சொல்லி சிரிக்கிறா. இவனும் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்றான். சரி, இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிக்க வேணாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா என்ன பத்தின எல்லா விஷயங்களுமே உனக்கு தெரியும். உன்ன ஃபேஸ் பண்றது எனக்கு ரொம்பவே ஒரு மாரியா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிக்க வேண்டான்ற மாரி சொல்றா. அது உன்னோட விருப்பம் தான். ஏதோ ஒரு ஈவென்ட் இருக்குன்னு சொன்னல்ல, அங்க அதிகமாலாம் குடிக்காதன்ற மாரி சொல்றானா? ஏன் டாக்டர் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாரான்ற மாரி கேட்கிறா. அதெல்லாம் இல்ல. நான் தான் உன் மேல இருக்கிற அக்கறையில சொல்றேன்ட்டு, அவன் சிரிச்சுட்டு அங்கருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் அந்த ஈவென்ட்ல தான் காட்டுறாங்க. மேடமுக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கர தூக்கம் தூக்கமா வந்துட்டுருக்கு. சரி, ஒரு ஓரத்துல போயிட்டு தூங்கலாம் அப்படின்ட்டு, ஒரு ஓரமா வந்து கொட்டாயெல்லாம் விட்டுட்டுருக்கா. அங்க தான் அந்த ஆக்டர் இருக்கான். இந்த பொண்ண தானே நம்ம காப்பாத்தணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கானா. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இப்படியே பார்க்குறா. யார் அவன் நம்மள பார்க்குறான். ஓ! ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸ பார்த்தா இப்படி தானே பார்ப்பாங்க. சரி, புள்ள வந்து ஒரு செல்ஃபிக்காக தான் இப்படி பார்க்குறான் போல அப்படின்னு அவனோட ஃபோன வாங்கி, இவ பார்த்தீங்கன்னா சில போஸ் எல்லாம் எடுத்து குடுத்துட்டு அங்கருந்து போயிட்டுருக்கா. என்ன இவ? என்ன ஞாபகமே இல்லையா? கிறுக்குத்தனமா பண்ணிட்டு போறா அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த ஈவென்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ரிட்டர்ன் கொரியா வந்துட்டா. ஹீரோவுமே கொரியா வந்துட்டான். இந்த க்ரூ மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ தான் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாங்க ஒரு மூவி வந்து ஷூட் பண்ண போறோம். ஸோ நீங்க தான் டிரான்ஸ்லேட்டரா கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இல்ல எனக்கு நெறைய வேலை இருக்கு. பார்க்கலாம் அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஏங்க உங்களோட எக்ஸ் தான் எங்ககிட்ட உங்கள ரெக்கமெண்ட் பண்ணாங்க. கண்டிப்பா நீங்க இதுக்கு ஒத்துக்கணுன்ற மாரி சொல்லும்போது, அவ பேர சொல்லாம இருந்தா கூட அவன் ஓகே சொல்லியிருப்பான் போல. அப்படியா? சரி நான் யோசிக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கருந்து போயிறான். இவன் போனதுக்கு அப்புறமா, இவனோட எக்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா ஷின்னு. அவ தான் அங்க வந்துட்டு இருக்கா. எங்க ஹீரோ? அவன் போயிட்டானா? அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஆமா அவரு இப்ப தான் போனாரு. நீங்க தான் எப்படியாவது அவர ஒத்துக்க வைக்கணும். அவங்க அண்ணாவ தானே நீங்க டேட் பண்றீங்க. எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணுங்கன்ற மாரி சொல்றாங்க. ஓ! இவுங்க வந்துட்டு ஹீரோ அண்ணாவ தான் டேட் பண்றாங்க போல. அதனால தான் இந்த பொண்ணையும் அவங்க அண்ணாவையும் பார்த்தா அவன் ஸ்டார்ட்டிங் சீன்ல ரொம்பவே ஷாக் ஆகியிருந்திருப்பான் போல. என்கிட்ட அவங்க அண்ணாவ தான் காட்டுறாங்க. இவரு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான ரைட்டர் போல. லைப்ரரியிலருந்து அப்படியே கெத்தா வந்துட்டு இருக்காப்புல. நேரா அவங்க தம்பிய போயிட்டு ஹக் பண்ண, தம்பி மூஞ்சில பார்த்தீங்கன்னா ஷாக்கு தான் இருக்கு. சந்தோஷம்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, அண்ணங்காரன் வந்து சொல்றான். "டேய்! என்னோட ஆளு தான்டா இங்க வந்து உன்ன கன்வின்ஸ் பண்ண சொன்னான். அந்த டிவி ஷோல ஒத்துக்கவேன்" அப்படின்னு. "இல்லடா எனக்கு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்கு. இதெல்லாம் பண்ணணுமா? பார்க்கலான்ற" மாரி சொல்றேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம்டா. இனி 2 மாசத்துல நான் அவள கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்ட்டு. இவ அப்படியே ஷாக் ஆயி பார்க்குறான். "என்னடா சொல்ற? ஏன் திடுதிப்புன்னு?" "ஆமா, எங்க 2 பேத்துக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்க, கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லிட்டே இருக்கா. அதனால தான் கல்யாணம் பண்ணலான்னு ஒரு முடிவுல இருக்கேன்" அப்படின்னு. சரி, ஓகே அப்படின்ற மாரி தான் ஹீரோவுக்கும் இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணா பயங்கரமா குடிச்சுட்டு தள்ளாடிட்டே வந்துட்டு இருக்காப்ல. "ஏன்டா இவ்வளோ அதிகமா குடிக்கிற? சரி நான் டாக்ஸி எதுவும் புக் பண்ணவா?" அப்படின்ற மாரி கேட்குறான். "இல்ல, இல்ல. எனக்காக ஒரு கார் வரும்" அப்படின்னு சொல்றான். அங்க பார்த்தீங்கன்னா, இவங்க எக்ஸ் தான் வந்துட்டு இருக்காப்ல. இந்த பொண்ண பார்த்தோன்னே அவங்க அண்ணா பார்த்தீங்கன்னா, "சரி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கார்ல போய் இருக்கேன். நீ பேசிட்டு வா" அப்படின்ற மாரி போயிர்றாரு. ஸோ இவங்களும் சொல்றாங்க, "நீ அந்த டிவி ஷோக்கு ஓகே சொல்ல வேண்டியதானே" அப்படின்னு. இவன் யோசிச்சு பார்க்குறான். இனி 2 மாசத்துல நாங்க கல்யாணம் பண்ண போறோன்ற மாரி சொல்லியிருந்திருப்பாங்கல்ல. அதனால கண்டிப்பா நான் அதுல கலந்துக்கிறேன். நான் ஒர்க் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லிர்றான். மறுநாள் பார்த்தீங்கன்னா, அந்த க்ரூ மெம்பர்ஸ மீட் பண்ணி, நம்ம ஓகே சொல்லலாம் அப்படின்ட்டு நேரா அவங்களோட ஆஃபீஸ்க்கே வந்திருக்கான். அந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கு. சரி, யாரு ஹீரோயின் அப்படின்ற மாரி கேட்கும்போது, அங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டுருக்கா. "இந்தா இவங்க தான்" அப்படின்னு. இவனுக்கு பயங்கர ஷாக்கு. "எது இவளா?" அப்படின்ட்டு. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி பேசுறாங்க. "நான் உங்கள திரும்ப பார்ப்பேன்னு நெனைக்கவே இல்லங்க" அப்படின்னு. "நானும் உங்கள திரும்ப மீட் பண்ணி உங்க கூட ஒர்க் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லன்ற" மாரிலாம் பேசுறாங்க. இந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு பழக்கம் இருக்கா? அப்பன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஈஸியா எல்லா வேலையுமே முடிஞ்சிரும் அப்படின்ற மாரி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒரு பேசிக்கான ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்குறாங்க. அதாவது உங்களுக்கு ட்ராவல் பண்ண பிடிக்குமா? உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட வந்து பேசிக்கா கேட்டுட்டு இருக்காங்களா? இவ வந்து நல்லா தான் ஸ்டார்ட் பண்றா.
ஆனா, எங்கேயோ பார்த்து ஒரு மாதிரி திணர்றா, பயப்படுறா, ஒரு மாதிரி வியர்டாவே நடந்துக்கிறா. என்னன்னு பார்த்தா, அவளோட கண்ணுக்கு அந்த கேரக்டர் டொராமி பார்த்தீங்கன்னா தெரியிறா. அதனால தான் இவ்வளோ பீதியில உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி பார்க்குறான். இவ எத பார்த்து பயப்படுறா அப்படின்னு. இந்த டைரக்டருக்கு பார்த்தீங்கன்னா, இவ மேல ஒரு நம்பிக்கையே இல்லாம போயிடுது. என்ன ஒரு பேசிக் இன்டர்வியூ கூட இவங்க இந்த மாதிரி சொதப்புறாங்க. இவ எப்படி படத்துல நடிச்சு, நம்ம படம் வந்து ஃப்ளாப் ஆயிரும். வேற நல்ல ஆக்ட்ரஸ தான் பார்க்கணும் அப்படின்ட்டு பேசிட்டே போறாங்க. இந்த விஷயங்கள ஒரு ஓரத்துல உட்காந்து இவளும் கேட்குறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேனேஜர் பார்த்தீங்கன்னா, ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறானா, "என்ன மன்னிச்சிடு. நான் தான் எல்லாத்தையுமே சொதப்பிட்டேன்ற" மாரி சொல்லும்போது, "அட இருக்கட்டும். உனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாதுல்ல. அதனால பார்த்துக்கறலாம். ஹீரோ வந்துட்டு இங்க வரான்ற விஷயம் உனக்கு தெரியுமா?" "இல்லப்பா. எனக்கே சடனா தான் தெரியும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவனோட எக்ஸ்ன்னு ஒரு பொண்ணு இருந்தால்ல, அவ தான் புரொடியூசர். அவ சொல்லி தான் இவன் இங்க வந்து வேலைக்கே ஜாயின் பண்ணியிருக்கான்" அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா, இத கேட்டோனே பயங்கர டென்ஷன் ஆயிருது. ஹீரோவ தனியா மீட் பண்ணி திட்டிட்டு இருக்கா. "நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்கள பார்த்தனால தான் நான் எல்லாத்தையுமே சொதப்பிட்டேன்" அப்படி இப்படின்னு. இவன் அதெல்லாம் கண்டுக்காம, "உன்னோட கண்ணுக்கு இன்னியுமா அந்த கேரக்டர் தெரியுது. நீ ஓகேவா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "ஆ நான் ஓகே தான்" அப்படின்ட்டு அப்படியே டாக்டர் சொன்ன விஷயங்கள யோசிச்சு பார்க்குறேன். "சின்ன வயசுல உங்களுக்கு அடிபட்டதா சொன்னீங்கல்ல, அதனால பிரெயின்ல ஏதோ ஒரு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால தான் உங்களுக்கு இந்த கேரக்டர் தெரியுது. நீங்க உங்க இன்னர் மைண்ட்ல ஏதோ ஒரு விஷயத்த வந்து யோசிச்சிட்டே இருக்கீங்க. பட் அது உங்களுக்கு தெர்ல. அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியிற வரைக்கும் அந்த கேரக்டர் உங்க கண்ல இருந்து போகாது. நீங்க தான் உங்களோட அந்த கேரக்டரோட போராடி வெளிய வரணும் அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள சொல்லும்போது, "அப்ப நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல" அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். இவளுக்கா செம்ம டென்ஷன் ஆயிருது. "நீ ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் நீ ஒண்ணும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீயே உன்னோட எக்ஸ சொல்லி தானே இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க. நீ அவள மறக்கலைல" அப்படி இப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா காட்டு கத்து கத்திட்டு இருக்கா. இவன் அப்படியே ஒரு மாரி பார்க்குறான். "இங்க பாரு, அந்த பொண்ணுக்கு எங்க அண்ணாவோட 2 மாசத்துல கல்யாணம் ஆக போகுது. அதுல கலந்துக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். உன்னையும் மீட் பண்ணேன். நீயும் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ற. உனக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு தான் வந்தேன். மத்தபடி ஒரு கர்மமும் இல்ல" அப்படின்ட்டு அவன் அங்கருந்து போயிட்டு இருக்கானா. ஐய்யய்யோ! உண்மை தெரியாம இவன வேற நம்ம கன்னா பின்னான்னு திட்டிட்டோமே அப்படின்ட்டு இவளுக்கு ஒரு மாரியா இருக்கு. சரி, இந்த க்ரூ மெம்பர்ஸ்ட்ட போயிட்டு நம்ம வேலைக்கு வரலன்றத சொல்லலான்ட்டு வந்துட்டு இருக்கும்போது, அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஹீரோயின இந்த ப்ராஜெக்ட்லேருந்து தூக்குறதா ஆல்மோஸ்ட் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க வந்து ஹீரோயினா இருந்தா மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லுங்கன்னு. டேய்! நீ சொன்னாலும் சொல்லிட்டாலும் நான் வேலைய விட்டு தான்டா போக போறேன்ற மாரிலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த க்ரூ மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ தேடி தான் வந்திருப்பாங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு. சரி ஓகேன்ற மாரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோன காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்றா. லிஃப்ட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஏதோ சத்தம்லாம் பயங்கரமா கேட்குது. கதவு ஓப்பன் ஆகுது. உள்ள பார்த்தீங்கன்னா, அந்த டொராமி கேரக்டர் தான் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, "என்னம்மா கண்ணு எப்படி இருக்க? உள்ள வான்ற" மாரி பேசுது. இவளுக்கா ஒரு மாதிரி பயமா தான் இருக்கு. இருந்தாலும், "நான் தான் இது கூட போராடி ஆகணும்" அப்படின்ட்டு உள்ள வரா. அது என்னன்னா, ஈவில்த்தனமா அவள போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, சிரிக்குது, வெறுப்பேத்துது, ரொம்ப பண்ணுது. இவளுக்கா தாங்க முடியல. ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி கத்துறா. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, லிஃப்ட்டோட கதவு ஓப்பன் ஆகுது. வெளிய எல்லா க்ரூ மெம்பர்ஸும் இவள ஒரு மாரி பார்க்குறாங்க. "இவ பைத்தியமா? ஏன் இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா?" அப்படின்னு. ஸோ சமாளிச்சு ஆகணுமே அப்படின்னு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படி இப்படின்ட்டு இவ ரொம்ப சமாளிக்கிறா. ஆனா எல்லாருமே இவள ஒரு பைத்தியம் மாரி பார்க்க, ஹீரோவும் மேனேஜரும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோயினுக்கு தான் இவனும் இத பார்த்துட்டானா அப்படின்ட்டு ரொம்பவே அசிங்கமாயிருது. ஹீரோ இத பத்தி தான் யோசிச்சுட்டே அவனோட வீட்ல இருக்கும்போது, அந்த ஆத்தர் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. ஏதோ ஒரு புக்க எடுக்கும்போது, உள்ளேருந்து ஒரு ஃபோட்டோ கீழ விழுகுது. ஹீரோவோட ஃபேமிலி ஃபோட்டோ போல. இப்பதான் ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவனோட அண்ணான்னு ஒருத்தவங்கள காமிச்சிருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து உண்மையான அண்ணா இல்ல போல. அவங்க அப்பாக்கு இல்லீகலா பிறந்த ஒரு பையன் தான். இருந்தாலுமே ஹீரோவோட அம்மா பார்த்தீங்கன்னா, அவரையுமே தன் பையனா தான் வளர்த்துருப்பாங்க போல. அத பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், "எங்க அண்ணாவோட கல்யாணத்த நீங்க தான் முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும்" அப்படின்ட்டு. "நான் வந்து உன் கல்யாணம் எப்போ வரும்? அதுல தீவிரமா இறங்கி வேலை பார்க்கலான்னு இருக்கேன்" அப்படின்னு. "என் கல்யாணமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லன்ற" மாரி சொல்லும்போது, "ஏன்டா அந்த ஆக்ட்ரஸ் கூட நல்லா தானே போயிட்டுருக்கு." "அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க நினைக்கிற மாரிலாம் எங்க 2 பேத்துக்கு நடுவுல எதுவும் இல்லன்ற" மாரி சொல்லும்போது, "ஆமாண்டா, உனக்கு எந்த பொண்ணு தான் செட் ஆகும்? நீ பேசுறது அப்படி. ஏன் நான் பேசுறதுல என்ன இருக்குன்ற" மாரி கேட்குறான். "ஆமா, ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம எல்லாமே ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா பேசி அசிங்கப்படுத்திருவ" அப்படின்னு. ஸோ இவனும் யோசிச்சு பார்க்குறான். ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா தானே பேசியிருந்திருப்பான். அந்த விஷயங்கள யோசிச்சு பார்த்துட்டு, ஹீரோன மீட் பண்றதுக்காக தான் வரான். "நான் அன்னைக்கு கொஞ்சம் ஹார்ஷா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா, "இல்ல, இல்ல. நான் தான் லூசுத்தனமா பேசிட்டேன்" அப்படின்ட்டு.
2 பேரும் பேசி ராசி ஆயிறானுங்க. அப்படியே நைட்டு போல 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் கால் வருது. அவங்க மேனேஜர் தான் ஃபோன் பண்ணி, "உன்ன இந்த ப்ராஜெக்ட்ல செலக்ட் பண்ணிட்டாங்கன்ற" மாரி சொல்றாங்க. இவன் மூஞ்சில எந்த ஒரு சந்தோஷமே இல்ல. "என்னாச்சும்மா? எதுவும் துக்க செய்தியா?" அப்படின்ற மாரி கேட்குறானா. "அது இல்லப்பா. என்ன அந்த ப்ராஜெக்ட்ல செலக்ட் பண்ணிட்டாங்க" அப்படின்னு. "அடி பாவி! இது நல்ல விஷயம் தானே! அதுக்கு ஏன் மூஞ்ச இப்படி வச்சிருக்க?" அப்படின்னு. "அதுவா? ஆல்ரெடி அந்த க்ரூ மெம்பர்ஸ் முன்னாடி நான் ரொம்பவே அசிங்கப்பட்டுட்டேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ட ரொம்ப நல்லபடியா நடத்தி குடுக்கணும் அப்டின்னா, என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரு டிரான்ஸ்லேட்டர் என் கூட இருக்கணும். அதுக்கு வாய்ப்பு அப்டின்ற மாரி ஹீரோ பார்க்கும்போது, "இப்ப நீ என்ன இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண சொல்றியா? நீ தான் நான் இருந்தா ஆகாது அப்டி இப்டின்லாம் கத்துன. அப்புறம் என்னன்னு?" அது சும்மா நான் விளையாட்டுக்கு சொன்னேன்" அப்டின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா, அப்டியே மழுப்புறா. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, சிரிப்பு சிரிப்பா தான் வருது. சரி, சரி நான் வரேன் அப்டின்ற மாரி இவனும் ஓகே சொல்லிர்றான். இதுக்கப்புறம் இந்த மூவிக்காக ஒரு சின்ன இன்டர்வியூ ஹீரோயின் அப்புறம் அந்த ஆக்டர் 2 பேர்கிட்டயுமே மாறி மாறி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு கனடால காட்டுறாங்க. இவங்க ஷூட்டிங்காக வந்திருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம்ல அழகா செட் ஆகிட்டா. அந்த மேனேஜர் கிட்ட வந்து சொல்றாங்க, டிரான்ஸ்லேட்டரும் உங்க ரூம்ல தான் ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ 2 பேரும் ஒண்ணா இருந்துக்கோங்கன்ட்டு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாரி அவன் சொல்லிர்றான். அப்புறம் அந்த ஆக்டர காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, அப்படியே மாஸா ஒரு மாரி வந்துட்டு இருக்கான். பின்னாடியே தான் ஹீரோ வந்துட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் டைரக்டர் பார்த்தீங்கன்னா, ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த லூசு பையனுக்கு ரொமான்ஸ் அப்படின்றது சுத்தமா வராது. ரொம்ப ரகடா தான் இருப்பான். ஆனா, இந்த விஷயங்கள நீங்க ஹீரோயின் கிட்டயும் யார்கிட்டயுமே கன்வே பண்ணாதீங்க. அந்த லூசு பையன் ஜாப்பனீஸ்ல என்ன சொன்னாலும், நீங்க வந்துட்டு கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லுங்க. அப்பதான் அவ ஒழுங்கா ஆக்ட் பண்ணுவா அப்படின்னு. இங்க பாருங்க சார், என்ன இந்த எடிட்டர் வேலைலாம் பார்க்க வைக்காதீங்க அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி கத்திட்டு தான் அங்கருந்து போயிட்டு இருக்கான். ஹீரோவும் அந்த மேனேஜரும் தானே ரூம் வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா, கொரியால இருக்கிற ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பையில அள்ளி போட்டு கொண்டு வந்திருப்பான் போல. ஹீரோட்ட பார்த்தீங்கன்னா, எடுத்து குடுத்துட்டு இருக்கான். "இந்தாங்க தல சாப்பிடுங்க" அப்படின்ட்டு. சரின்ட்டு இவனும் வாங்கி சாப்பிடும்போது, "ஹீரோயின் எங்க இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. அவங்களா? அவங்க அந்த ஆக்டர்ட்ட வந்து எப்படி நல்ல விதமா நடந்துக்கிறது, அவர எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்ற விஷயங்கள கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. "என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அந்த ஆக்டர் மேல ஹீரோயினுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றியா?" அப்படின்னு. மேபி இருக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போன்ற மாரி இவன் சும்மா கொளுத்தி போடுறான். ஸோ இந்த விஷயத்த வந்து ஹீரோயின்ட்ட சொல்லும்போது, அவன் நம்பவே மாட்றா. "போடா டேய்! அவனாச்சும் இத கேட்கிறதாச்சும்" அப்படின்னு. சத்தியமா கேட்டான் அப்படின்ற மாரி அவன் அங்கருந்து போயிர்றான். என்ன இவன் இப்படி சொல்றான்? ஒருவேளை இருக்குமோ அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, மேனேஜர் அங்க இல்லன்றது தெரியும். இருந்தாலும் மேனேஜர தேடி வர மாதிரி ஹீரோட ரூம பார்த்தீங்கன்னா தட்டிட்டு இருக்கா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, கதவ ஓப்பன் பண்ணிட்டு வெளிய வந்துட்டுருக்கான். "அட நீங்க தான் உள்ள இருக்கீங்களா? என்னோட ஃபோன என் மேனேஜர் எங்க வச்சிருக்கான்றது தெரியல. அதான் கேட்டு வந்தேன். என்னோட ரூம் இங்க தான் இருக்கு." அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஃபோன கையில குடுக்குறான் பேசுங்க அப்படின்ட்டு. இவளும் யார் இது அப்படின்ட்டு வாங்கி பேசும்போது, அந்த மேனேஜர் தான் காட்டு கத்து கத்திட்டு இருக்கான். "நான் வெளிய போறேன் அப்படின்ற விஷயங்கள உன்கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். உன் ஃபோன எப்ப நீ என்கிட்ட குடுத்த?" அப்படின்ட்டு ஸ்பீக்கர்ல இருக்கிறது தெரியாம அவன் கத்த. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே அசிங்கமா போயிருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாரி பார்க்குறான். "அடி பாவி! வேணுக்குனுமே தான் வந்தியா?" அப்படின்னு. இவனுக்கு முன்னாடி அசிங்கப்படுறதே நம்மளுக்கு ஒரு பொழப்பா போச்சே அப்படின்ட்டு ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாரியா இருக்கு. பார்த்துட்டு இருக்க அப்படின்னு. ஃபோன் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சத்தமா கேட்குது வெளிய. ஸ்பீக்கர்ல இருக்கும் போல. ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பா வருது. அப்போ மேடம் வந்து வேணுக்குனுமே இங்க வந்திருக்கீங்கன்னு. ஸோ இவளுக்கா ஒரே அசிங்கமா போச்சு. இவன் முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு. "சரி சொல்லு, என்ன விஷயம்? எதுக்காக இங்க வந்த?" அப்படின்னு. "அது ஒண்ணும் இல்ல. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னு. அதனால 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் வெளிய தான் வந்திருக்காங்க. இவளுக்கு இவன்கிட்ட பேசணும், இவன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி நெனைக்கிறாளா என்னன்றது தெர்ல. என்ன பேசணும், என்ன வைக்கணும்னே தெரியாம வாய்க்கு வந்தபடி ஒலம்பிட்டு இருக்கா. "நீங்க சாப்பிட்டீங்களா? நேத்து சாப்பிட்டீங்களா? நேத்து என்ன சாப்பிட்டீங்க?" அப்படின்னு. இவன் ஒரு மாதிரி பார்க்குறான். "சரி விடுங்க. நான் லூசுத்தனமா ஒலம்பிட்டு தானே இருக்கேன்." ஓகே. உங்களோட விஷயங்கள் எல்லாம் எப்படி போகுதுன்ற மாதிரி கேட்குறாளா? நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு மேரேஜ் எங்க அண்ணனுக்கு. அதில எப்படியாவது நான் கலந்துக்க கூடாது. இந்த ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நாளையிலேருந்து ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ பயங்கர பிஸியா தான் இருப்போம். உங்களால எங்கேயுமே நகர முடியாதுன்ற மாரிலாம் சொல்றேன். சரி உனக்கு அந்த டொராமி கேரக்டர் வந்து தெரியுதா? நீ ஓகேவா தானே இருக்கன்ற மாரி கேட்கும்போது, அதுவா? அவள பத்தி நான் அந்த அளவுக்கு யோசிக்கிறது இல்ல. பட் இந்த ட்ரோல்ஸு, என்ன பத்தி வர வீடியோஸு இதெல்லாம் பார்த்து தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு. நீ வந்து ஃபேமஸான ஒரு ஆக்ட்ரஸ்ஸு. ஸோ உன்ன பத்தி நியூஸ் வரது, அப்புறம் ட்ரோல்ஸ் வரதெல்லாம் சாதாரண விஷயம். அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆக்ட்ரஸ்க்கு நடக்க தான் செய்யும் அப்படின்ட்டு அத நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. அப்பதான் அந்த டொராமி கேரக்டருமே உன்னோட கண்ணுக்கு தெரியாம இருக்கும். ஏன்னா நீ அக்செப்ட் பண்ணாம இருக்கிற சில நெகட்டிவான விஷயங்கள தான் அந்த டொராமி கேரக்டர் வந்துட்டு உன்கிட்ட சொல்ல கன்வே பண்ணுது.
ஸோ அத மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுன்ற மாரி சொல்லும்போது, இவ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. ஹோட்டல் ரூம்ல இவ பார்த்தீங்கன்னா ஹீரோ வருவான். அவன்கிட்ட நம்ம பேசலாம். அவன நம்ம டெய்லியும் பார்க்கலாம் அப்படின்ற மாரிலாம் பல கனவெல்லாம் கண்டுட்டு அப்படியே திரும்பி பார்த்தா, அங்க பார்த்தீங்கன்னா அந்த டொராமி கேரக்டர் வந்து படுத்திருக்கும். என்ன அந்த ஹீரோ பையன நெனச்சு ஏதோ கனவெல்லாம் கண்டுட்டு இருக்க போல. அவனுமே இங்கே உன் கூட தான் ஒர்க் பண்ண போறான். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி 2 பேத்துக்கு நடுவுல ஏதேதோ வரப்போகுது. என்னமோலாம் நடக்க போகுதுன்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ அந்த விஷயங்கள யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து கேட்குறான், "ஆமா என்ன என்ன கனவு கண்டுட்டு இருக்க? ரீசென்ட்டா அந்த கேரக்டர் உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதான்ற மாரி கேட்கும்போது, ஆமா தெரிஞ்சுது. ஆனா உங்ககிட்ட அந்த விஷயங்கள சொல்ல முடியாதே. ஏன் ஏன் சொல்ல முடியாது? அப்படி என்ன சொன்னுச்சு? சொல்லுன்ற மாரி கேட்கும்போது, அது சொன்னா என் மானம் போயிரும். அத ஏன் கேட்டுட்டு இருக்கீங்க? அத விடுங்கன்ற மாரி சொல்றாளா? இவனுக்கு பார்த்தீங்கன்னா, சிரிப்பு சிரிப்பா தான் வருது. ஏன் தான் இவ இவ்வளோ ஃபன்னியா நடந்துக்கிறா அப்படின்னு. இந்த சீன் பார்த்தீங்கன்னா, இப்படியே கட் ஆகுது. அந்த ஆக்டர் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ இந்த டொராமி கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவ நடிச்ச அந்த மூவில ஒரு ட்ராலிய வந்து தள்ளிட்டு வந்திருப்பா. அதே மாதிரி சீன் பார்த்தீங்கன்னா நடந்துட்டுருக்கு. இவன் பக்கத்துல வந்தோனே கத்தியெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. இத பார்த்து இவனுக்கு சரியான அல்ல. ஆத்தாடி ஆத்தாடின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். பார்த்தா எல்லாம் கனவு. அலறி போய் தான் எந்திரிச்சிட்டு இருக்கானா, இவனோட மேனேஜர் பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு இருக்காங்க. "அம்மா என்னாச்சு? ஏன் இந்த மாதிரி கத்துற?" அப்படின்னு. "அதுவா? அது ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த ரூம் பிடிக்கல, இந்த ஷூட் பிடிக்கல, என் கூட நடிக்கிறவளும் பிடிக்கல" அப்படின்ற மாரிலாம் புலம்பிட்டு இருக்கான். "ஏன் உனக்கு இந்த ஹீரோயின பிடிக்கல? அப்படி அந்த பொண்ணு உனக்கு என்னதான் பண்ணா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, எனக்கும் அவளுக்கும் எப்படி செட் ஆகும்? நான் வந்து ரொமான்டிக் ஃபிலிம்லாம் நடிக்கிற ஆளு. ஆனா அவளா பேய் படம், அந்த சாமி படத்துலலாம் நடிக்கிறவ. அவளுக்கும் எனக்கும் செட் ஆகுமா என்ன? அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் செட் ஆகும். இந்தா நீ கொஞ்சம் கேக்கெல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் கூல் ஆகு அப்படின்ற மாரி சொல்லும்போது, இவனுக்கு இந்த கேக்கெல்லாம் பார்க்கும்போது, ரெட் கலர்லாம் பார்க்கும்போது பிளட் ஞாபகம் தான் வருது. ஒரு மாதிரி விரக்தியில தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அதே சமயம் இங்கிட்டு ஹீரோ, ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து கேட்டுட்டு இருக்கா. உங்களுக்கு அந்த ஆக்டர் பத்தி ஏதாவது தெரியுமா? அவன பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்களேன்னு. ஏம்மா அவன பத்தி ஏன் கேட்குறன்ற மாரி கேட்கும்போது, நானும் அவனும் ஒண்ணா சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். ஸோ அவன இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் பண்ணா தான் அவனுக்கும் எனக்கும் ஒத்து போகும். நல்லா வந்து நடிக்க முடியும் அப்படின்னு. ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்ற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஏன் அவன பத்தி பேசினாவே ரொம்ப காண்டாகுறானே அப்படின்ற மாரி தான் இருக்கு. நான் வந்துட்டு ஒரு கிஃப்ட் ஒண்ணு அவனுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு, இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஷேப்ல ரெடி பண்ணி வச்சிருக்கா. இத பார்த்து ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வயித்தெரிச்சலா தான் இருக்கு. என்ன இவ அவனுக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு. நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்ட்டு தான். அந்த டொராமி கேரக்டர் ஏன் என் கண்ணுக்கு தெரியுதுன்னா, நான் அக்செப்ட் பண்ணாத விஷயங்கள தான் சுத்தி சுத்தி என்கிட்ட வந்து சொல்லுது. ஸோ அவள்ட்ட இருந்து நான் எப்படியாவது வெளிய வரணும்னு நெனைக்கிறேன். நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்ற மாரி கேட்குறா. கண்டிப்பா. என்னால முடிஞ்ச எல்லா விஷயங்களுமே பண்ணி உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவ பார்த்தீங்கன்னா, கையில வச்சிருக்கிற அந்த லீஃப் எடுத்து கையில குடுக்கும்போது, இவன் கைய வந்து பிடிச்சுக்கிட்டு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்ற மாரி சொல்றான். இவளும் என்னன்ற மாரி பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவளோட மேனேஜர் வந்துட்டு இருக்கான். ஐய்யய்யோ! இவனா? இவன் நம்ம 2 பேத்தையும் பார்த்தா அவ்வளோதான் என்னென்னமோலாம் சொல்லுவான் அப்படின்ட்டு இவ அங்கருந்து ஓடிட்டு இருக்கா. ஹீரோ என்ன விஷயங்கள் சொல்ல வந்தான் அப்படின்றது தெர்ல. பட் மூஞ்சி பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி சோகமா தான் வச்சுட்டு இருக்கான். அப்படியே மறுநாள் போல ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ பயங்கர சூப்பரா இருக்கு அந்த பிளேஸு. அங்கங்க பார்த்தீங்கன்னா கேமரா எல்லாமே செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்டயுமே சொல்றாங்க, "இங்க இங்கலாம் கேமரா இருக்கு" அப்படின்னு. இவளோட காதுல பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூடூத் எல்லாத்தையுமே மாட்டி விட்டுறானுங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, "கேக்குதா?" அப்படின்ற மாரி செக் பண்றான். ஸோ இந்த வாய்ஸ 2 பேருமே கேட்கும்போது 2 பேத்துக்குமே ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. அதே சமயம் அந்த ஆக்டர காட்டுறாங்க. அவன்கிட்ட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கா. "அம்மா நீ எங்க இருக்க?" அப்படின்னு. "இதோ நான் வந்துட்டேன்" அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா, சைக்கிள்ல கொஞ்சம் பலூன் எல்லாம் கட்டி தொங்க விட்டுட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோ தான் 2 பேத்துக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த ஆக்டர் பையன் வந்து சொல்லிட்டு இருக்கான், எப்பவுமே ஹீரோ தான் ஹீரோயின தேடி வருவாங்க. ஒரு சேஞ்சுக்கு. "நீ என்ன தேடி வாயேன், நல்லாருக்கும்" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "ஆனா நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாதே. அதுக்கு நான் ஒரு விஷயம் பண்றேன். என் கையில நெறைய பலூன் இருக்கு. அதுல ரெட் கலர் பலூன மட்டும் நான் பறக்க விடுறேன். அத பார்த்து என்கிட்ட வா" அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா, அப்படியே அண்ணாந்து பார்க்குறா, பலூன் பறக்குது. சரி எப்படியாவது அந்த பலூன பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா, ஓடி வந்துட்டு இருக்கா. அந்த பலூன் எங்கேயோ பறந்து போயிருச்சு. ஐய்யய்யோ! எங்கடா பறந்து போச்சு அப்படின்ட்டு சுத்தி சுத்தி பார்க்குறா. அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே, "இவ என்ன ஒரு பலூன கூட தொரத்தி பிடிக்க மாட்றா. இவ என்னத்த நடிக்க போறா?" அப்படின்ற மாரி கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா, "என்னம்மா அந்த பலூன மிஸ் பண்ணிட்டியா? சரி இப்ப நான் ப்ளூ கலர் பலூன பறக்க விடுறேன். கரெக்ட்டா வதி இப்போ வா" அப்படின்ற மாரி சொல்றான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா, ஓடி வந்து பயங்கர டயர்ட் ஆயிட்டுருக்கா. ஹீரோக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது கடுப்பாயிட்டுருக்கு.
ஏன்னா இந்த ஆக்டர் வந்து வேணுக்குனுமே ஹீரோயினை ஓட விடுற மாதிரி தெரியுது. ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. நாக்கு தள்ளி போய் நின்றுட்டுருக்காளா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா காதில் சொல்கிறான், லெஃப்ட் சைட் பாரு அப்படின்னு. அந்த சைடு தான் அந்த லூசு பையன் சைக்கிளை ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு வண்டியில் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து அப்படியே க்யூட்டாக அப்படியே செய்கையெல்லாம் காமிச்சிட்டு போயிட்டுருக்கா. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அப்பாடா ஒரு வழியாக அவனை கண்டுபிடிச்சிட்டாளே அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த ஆக்டரும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க, அந்த ஈவெண்ட்டில் எனக்கு உங்களை அடையாளம் தெரில, அதனால தான் உங்களை நான் கண்டுக்காமல் பேசாமல் இருந்துட்டேன் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஆமாம், இந்த பலூன்ஸ் எதுக்கு? உங்களுக்காக தாங்க கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு அந்த பலூனை பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி கரெக்டாக வந்து அப்படியே பறக்க விட்டுறான். ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கா. ஆனால் இவ தான் மிஸ் பண்ணி பறக்க விட்டாலோ அப்படின்ட்டு சாரியெல்லாம் கேட்டுட்ருக்கா. ஆனால் இந்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா நக்கலாக சிரிச்சிட்ருக்கான். இந்த பலூன் வந்து பறந்து போயிடுச்சுல, அதை நீங்கள் வந்துட்டு அந்த ஜாம்பி மூவியில் எப்படி வெறித்தனமாக நடந்து வருவீங்க, அந்த மாதிரி போய் பிடிங்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நக்கலாக ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கானா. இங்கிட்ட ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஆனால் ஹீரோனுக்கு தான் ஒன்றுமே புரியாது. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் கஷ்டப்படாத மாதிரி வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். உன் கூட சேர்ந்து நடிக்கிறது வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்ற மாதிரிலாம் சொல்கிறானே. ஓ அப்படியா சொல்கிறான், எனக்கும் அப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிடுறேன். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி சொல்லிகிட்டு இருக்கான். நீ என்ன பெரிய ஆளாடா, நீ சைக்கிளில் வரும்போது ஏதோ எலும்பு கூட பலூனை பிடிச்சிட்டு வர மாதிரியே இருந்துச்சுடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விட்றான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சியே மாறிடுது. என்னவ இப்படி நம்மளை இன்சல்ட் பண்ணுறாளே அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் ஷேப்பில் இலையெல்லாம் போட்டு வச்சுருப்பாளே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிட்டுருக்கா. இதுதான் என்னோட கிஃப்ட், உங்களுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் துளி கூட மதிக்கல. என்னத்தை இதை குப்பையை அள்ளி போட்டிருக்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவனோட கண்ணில் ஏதோ பட்டுருச்சா இல்லை நடிக்கிறானான்றது தெரில. என்னோட காண்டாக்ட் லென்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு, என்னால் பார்க்க முடியல. ஸோ இன்றைக்கி என்னால் ஷூட் வந்து பண்ண முடியாது, நடிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறான். ஏன் நீங்கள் வேறு லென்ஸ் போட்டு வரலாம்ல அப்படின்னு. என்கிட்ட ஒன்று தான் இருந்தது, வேறு ஒன்று நாளைக்கு தான் வரும், கண்ணாடியெல்லாம் போட்டு என்னால் நடிக்க முடியாது, ஸோ இன்றைக்கான ஷூட்டை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஆனால் இவன் ஈஸியாக சொல்லிட்டான். பட் இந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லா விஷயங்களுமே ஏற்பாடு பண்ணி வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, அவங்களால டக்குன்னு விட்டுட்டுலாம் போக முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே கூட்டமாக நின்று பேசிகிட்டு இருக்கானுங்க. எல்லாம் ஹீரோயினால தான் அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க. இதை கேட்ட ஹீரோக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் இவனுக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குது, இந்த பையவுல வேணுக்குனுமே தான் அந்த விஷயங்களை பண்ணுதோ அப்படின்னு. இங்கிட்டு க்ரூ மெம்பர்ஸு ஹீரோயினை எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த இலையை போட்டு நோண்டிட்டு இருக்கானுங்க, உள்ள அந்த லென்ஸ் வந்து கிடச்சிடாதா அப்படின்னு. எங்கிட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டரோட மேனேஜரை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். ஆனால் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்றது தெரில. அப்படியே ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜர் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான்ல, அதெல்லாம் ஒரு பையில் போட்டு எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். இந்த மேனேஜர் எங்கே போகிறான், போகிற நடையே சரியில்லையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ அவன் காரில் உட்காந்து ரெடி ஆகும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டுருக்கா. நீ போகிற வழியில் என்னை கொஞ்சம் இறக்கி விடுவேன் அப்படின்னு. இவன் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். எதுக்கு, எங்கே போகிற அப்படின்னு. அதுவா, அந்த ஆக்டருக்கு ஜாப்பனீஸ் ஃபுட் ஏதாவது வாங்கி கொடுத்து அவன்கிட்ட சாரி கேட்கணுன்னு தான். ஏன்னா அவனோட காண்டாக்ட் லென்ஸ் மிஸ் ஆனதே என்னால் தானே. இன்றைக்கி ஷூட்டுமே எடுக்க முடியாமல் போச்சு, நான் அவனுக்கு ரொம்பவே தொல்லை கொடுத்துட்ருக்கேன், அதான்ப்பா ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்து மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு. இல்லை நீ போகாத அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன் போக வேணான்னு சொல்கிறீங்க, ஏதாவது நடந்துச்சா, அவர் என்னை பற்றி ஏதாவது சொன்னாரா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும்போது இவன் எதுவுமே சொல்ல மாட்டான். அவன் என்கிட்ட லாஸ்ட்டு ஷூட் அப்போது ரொம்ப லென்த்தாக வேர்ட்ஸ் வந்து சொன்னான். ஆனால் நீங்கள் வந்து ஒரே வார்த்தையில் முடிச்சிங்க, உண்மையை சொல்லுங்கள், அவன் என்ன சொன்னான் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ஃபாரினரை போய் மீட் பண்ணி ரெட் கலரில் ஏதோ ஒரு கவர்லாம் வாங்கிட்டு இருக்கான். இவ பார்த்தீங்கன்னா இங்கே ஏன் நம்ம நின்றுட்டுருக்க, கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே முன்னாடி நடந்து வந்துட்டுருக்கா. ஏதோ ஒரு விஷயத்த அப்படியே பேயறிஞ்ச மாதிரி பார்க்குறா. என்னன்னு பார்த்தா அந்த ஆக்டருக்கு வந்து காண்டாக்ட் லென்ஸ் மிஸ் ஆயிடுச்சு, என்னால் பார்க்க முடியல, ஸோ ஷூட்டிங் இன்றைக்கி வேணான்ற மாதிரி தானே சொல்லியிருந்திருப்பான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வளைச்சி செல்ஃபியெல்லாம் எடுத்து நல்லா ஊர் சுற்றி பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்து இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன அங்கே வேறு மாதிரி சொன்னால் இங்கே வந்து நல்லா ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்கான், என்ன நடக்குது அப்படின்னு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகி அந்த டொராமி கேரக்டர் பார்த்தீங்கன்னா வருது. பாத்தியா, அவன் உன் கூட நடிக்க விருப்பமே இல்லாமல் தான் போய் சொல்லி இங்கே வந்து ஊர் சுற்றி பார்த்துட்டு இருக்கான். இவனை நீ சும்மாவே விடக்கூடாது, இந்த கையில் கல்லப்படி ஓங்கி மண்டையில் ஒரே ஷாட்டு தான், ஓ வன்மத்தை எல்லாத்தையுமே நீ போக்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா அப்படியே பேரஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கா. நீலாம் இந்த விஷயங்களை பண்ண லாய்க்கே இல்லை அப்படின்ட்டு. இதே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனை தூக்கி எரியுது. அப்படியே அந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா சுக்கு நூறாக போகிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க.
இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இவ பார்த்தீங்கன்னா, இமேஜின் பண்ணி பார்க்குற மாரி தான் காட்டுறாங்க. ஸோ அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்தா, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அப்படியே திரும்பி நின்னு பேரஞ்ச மாரி நின்னுட்டுருக்கா. இந்த ஆக்டர் எதார்த்தமா திரும்பி பார்க்குறான். ஐய்யயோ! இது ஹீரோயின் மாரில தெரியுது. ஒரு வேள நம்மள பார்த்துருப்பாளோ அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா, கேப்பெல்லாம் மறைச்சிட்டு அப்படியே தெரியாத மாதிரி அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவன் போனதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வரான். ஆமா என்னாச்சு? ஏன் இப்படி நின்னுட்டுருக்க? அப்படின்னு. அதுவா? அந்த ஆக்டர் வந்து கான்டாக்ட் லென்ஸ மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஷூட் வேணாம் அப்படின்ற மாரி சொன்னான்ல. ஆனா, இங்க வந்து நல்லா ஊர் சுத்தி ஃபோட்டோலாம் எடுத்துட்டுருக்கான். என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. இதுக்கு மேல உண்மைய மறைக்க வேணாம் அப்படின்ட்டு இவனே சொல்லிர்றான். அவனுக்கு உன் கூட நடிக்கிறதுல விருப்பம் இல்லன்னு நெனைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட்டிங்லேருந்து நெறைய விஷயங்கள் வேணுக்குனமே தான் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு. இத கேட்ட இவளுக்கு பார்த்தீங்கன்னா, ஆறவே மாட்டுது மனசு. அப்போ உனக்கு எல்லாமே தெரியும் தானே! நீ என்கிட்ட உண்மைய சொல்லியிருந்த அப்படின்னா, நான் அவன்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸாவது மெயின்டெயின் பண்ணியிருந்திருப்பேன். லூசுத்தனமா அவனுக்கு ஹார்டின்ல அந்த இலையெல்லாம் போட்டு வச்சு, அவன வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நான் நெறைய விஷயங்கள் பண்ணி, கடைசியில அசிங்கப்பட்டு தான் நிக்கிறேன். ஏன் இந்த மாதிரி பண்ண? அப்படின்ட்டு அவ பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி அழுது, புலம்பி அங்கருந்து கண் கலங்கி போயிட்டுருக்கா. ஹீரோக்கு இவள பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டப்படுறாளே அப்படின்னு. எங்கிட்ட அந்த ஆக்டர காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஐய்யய்யோ! இவளா? இவ தான் அங்க உண்மையிலேயே நின்னுதா? போச்சு நம்மள பார்த்துருப்பாளே! என்ன பண்றது? அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்கான். அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, உள்ள வந்துட்டு இருக்கான். இங்க பாருங்க அப்படின்னு வாய தொறக்க வரும்போது, இங்க பாருங்கப்பா என்னோட கான்டாக்ட் லென்ஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு என்னால சுத்தமா ஷூட்டெல்லாம் பண்ண முடியாது, வர முடியாதுன்ற மாரி சொல்லும்போது, நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க நெனைக்கிற விஷயம் இந்த என்வலப்ல இருக்கு அப்படின்னு ஒரு ரெட் கலர் என்வலப் எடுத்து வைக்கிறான். இவனும் ஒரு மாரியா பார்க்குறான். இந்த சீன் இப்படியே கட் ஆகுது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டைரக்டர் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு கண்டிப்பா இந்த ஷூட்ட முடிச்சே ஆகணுமே அப்படின்னு. அந்த நேரம் இந்த ஆக்டரோட மேனேஜர் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. இன்னைக்கு ஷூட்டிங்க்கு அந்த ஆக்டர் வந்து ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு. இவங்களுக்கா ரொம்ப சந்தோஷமாயிருது. "என்ன சொல்றீங்க? உண்மையாவேவா? ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ்ன்ற" மாரி மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கானுங்க. அதே சமயம் ஹீரோ பார்த்தீங்கன்னா, எங்கேயோ அவசர அவசரமா வந்துட்டுருக்கான் ஹீரோயின தேடி. அங்கிட்டு ஹீரோயின காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபேன்ஸ் கூட பயங்கரமா செல்ஃபிலாம் எடுத்து ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கா. இத பார்க்கும்போது ஹீரோக்கு வந்துட்டு அவன அறியாமயே மூஞ்சில வந்து சிரிப்பெல்லாம் வந்துட்டுருக்கு. அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா, மூஞ்ச சோகமா வச்சுக்கிறா. நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த மாரி நடக்குது அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இவகிட்ட பேசலாம் அப்படின்ட்டு பக்கத்துல வரான். "இங்க பாரு, உனக்கு நான் எத்தன தடவ கால் பண்ணேன். ஏன் ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க?" அப்படின்னு. "ஆமா, ஆன் பண்ணி வச்சா மட்டும் என்ன? நாளே நியூஸா வரப்போகுது. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்?" அப்படின்ற மாரி கேட்குறாளா. "இங்க பாரு, ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அத சொல்றதுக்காக தான் உனக்கு நான் கால் பண்ணேன்" அப்படின்னு. "எது ஷூட்டிங்கா?" அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டுருக்கா. அப்படியே கார்ல தான் கிளம்பி 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. ஆமா, அந்த லூசு பையன நான் எதுவும் போட்டு குடுத்துருவேன்ட்டு, அவன் வந்து ஷூட்டிங்க்கு ஒத்துக்கிட்டானா? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா, இதுக்கப்புறமும் அவன நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு அவசியமே கிடையாது. உனக்கு அவன திட்டணும்னா தாராளமா திட்டு. நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிர்றேன்" அப்படின்னு. இவ ஒரு மாரி பார்க்குறா. "நீங்க இந்த மாரிலாம் பண்ண மாட்டீங்களே?" "ஆமா, எல்லாமே ஓரளவுக்கு தான். அவன் ரொம்பவே லிமிட்ட தாண்டி போற மாதிரி இருக்கு. என்ன ஆனாலும் சரி, நான் வந்து உன்னோட சைடு தான். உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்" அப்படின்ற மாரி சொல்றான். இத கேட்கும்போதே இவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவனே பார்த்தீங்கன்னா, பேன்னு பார்த்துட்டு வந்துட்டுருக்கா. 2 பேரும் தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வராங்க. 2 பேத்துக்குமே ஒரு மாதிரி ஹேப்பியா தான் இருக்கு. இருந்தாலும் தனித்தனியா போயிட்டுருக்காங்க. அப்படியே அந்த ஆக்டர காட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின ஃபேஸ் பண்ணவே முடியல. ஏன்னா, அவன் ஃப்ராட் தனம் தானே கிட்டத்தட்ட பண்ணியிருந்திருப்பான். இவகிட்ட எப்படி பேசுறது? இவ என்ன யோசிப்பா? இவ நம்ம மேல கோவமா இருப்பாளா? அப்படின்ட்டு அவனுக்கு ஏகப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அவன நோக்கி அப்படியே கோவமா வந்து அப்படியே குத்துற மாரி வந்துட்டுருக்கா. இவனும் ஆத்தாடி அப்படின்னு கண்ண மூடும்போது, இவன் என்னன்னா கையில ஹார்டின்லாம் காமிச்சிட்டு இருக்கா. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னடா இவளுக்கு நம்ம மேல கோவம் இல்லையோ அப்படின்னு. இதுக்கப்புறமா ஹீரோயின், ஆக்டர் அவங்க 2 பேரும் அந்த மலை மேல தான் ஏறி வந்துட்டுருக்காங்க. அதுதான் இவங்களுக்கான இன்னைக்கான ஷாட். ஸோ அத பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ரொம்பவே வந்து அழகா பண்ணிட்டு இருக்கா. அந்த ஆக்டருக்குமே ஹெல்ப்பெல்லாம் பண்றா. பயங்கர ஹேப்பியா, சந்தோஷமா இருக்கா. இந்த விஷயங்கள இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. அடடா! 2 பேத்துக்கு நடுவுல ஒரு பாண்ட் கிரியேட் ஆகுற மாதிரி தெரியுதே! இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. ஆனா, நீ எப்படி அவன இங்க வரதுக்கு ஒத்துக்க வச்ச? அப்படின்ற மாரி அந்த டைரக்டர் வந்து ஹீரோட்ட கேட்குறாங்களா? அப்ப இவன் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். ஹீரோ வந்து அந்த ஆக்டரோட மேனேஜர மீட் பண்ணியிருந்திருப்பான் இல்லையா? அந்த அம்மா வந்து சொல்லியிருக்கும், அவனுக்கு இந்த ரேசிங் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. உன்னால முடிஞ்சுச்சுன்னா, அந்த ஈவென்ட்டுக்கான ஒரு டிக்கெட்ட வாங்கி குடு. கண்டிப்பா அவன் ஓகே சொல்லிருவான் அப்படின்ட்டு. ஸோ, அதனால தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு டிக்கெட்ட வாங்கிட்டு வந்து குடுத்துருப்பான். அந்த டிக்கெட்ட இவன் எப்படி வாங்கியிருந்திருப்பான்னா,
ஹீரோயினோட மேனேஜர் வந்து நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான்ல கொரியாவிலேருந்து. அதை கனடாவில் இவனோட ஃப்ரெண்டு போல் அவன்கிட்ட கொடுத்து தான் அந்த டிக்கெட்டையும் வாங்கி இருந்திருப்பான். அப்படியே அந்த ஆக்டரை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டுக்கு போவேன் அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான். இவனை மீட் பண்ணுறதுக்காக இந்த க்ரூ மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஆமாம், உங்களுக்கு எதுக்கு ஹீரோயினை பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதான்ப்பா அவளோட கேரக்டரும் எனக்கும் சுத்தமாக செட் ஆகலை அப்படி இப்படின்லாம் சொல்லும்போது, ஒரு வேளை இந்த ஷூட் நடந்துட்டு இருக்கும்போதோ இல்லை இந்த ஷூட் முடியும் போதோ உங்களுக்கு அவளை பிடிச்சதுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன், அவகிட்ட டைரெக்டாக போய் சொல்லுவேன். ஆனால் எனக்கு அவளை பிடிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த விஷயங்களை ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கேட்குறான். என்ன இவன் பெரிய ஆணழகன் மாதிரில பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ரொம்பவே கடுப்பாயிட்டு இருக்கு. இந்த சீன் பார்த்தீங்கன்னா இப்படியே கட் ஆகுது. இது எல்லாத்தையுமே அந்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துருந்துருப்பான். என்னடா நம்ம என்னெல்லாம் அவளுக்கு பண்ணோம், ஆனால் இவ வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக நம்ம கிட்ட நடந்துக்கிறாளே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறமா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா விலாக்லாம் எடுக்கிறா. அதில் இந்த ஆக்டரையும் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுக்கிறா. ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் பயங்கரமாக டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க ரெண்டு பேருமே. இந்த ஸ்ட்ரீட்லலாம் ஆடுவாங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து இவங்களும் ஆடுறாங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த க்ரூ மெம்பர்ஸ் பார்க்குறாங்க. பரவாயில்லையே, ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி உருவான மாதிரி தான் இருக்குது, நம்ம வேலை ரொம்ப சுலபம் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஏதோ புல்வெளியில் நோண்டிகிட்டு இருக்காளா. இதை அந்த ஆக்டர் பார்க்குறான். இவன் என்னத்தை பார்த்துட்டு இருக்கா அப்படின்ட்டு. இதை அந்த டைரக்டர் பார்க்குறாங்க. ஆஹா, ஏதோ ரூட்டு போயிட்டுருக்கும் போலையே, சரி சரி பிக்கப் ஆனால் ஓகே அப்படின்ட்டு அந்த அம்மா அங்கேருந்து போக, ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இவளை வந்து மானிட்டரில் பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, கனடாவில் வந்து மேப்பிள் லீஃப் அப்படின்னு ஒரு லீஃப் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சு நம்மளோட விஷ் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது அந்த நாட்டோட ஒரு நம்பிக்கை. அதை தான் இவ பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு குட்டி லீஃபையுமே கண்டுபிடிச்சிட்டா. அதை பார்த்து அவள் சந்தோஷப்படுறாளோ இல்லையோ, ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஷூட் நடந்துகிட்ருக்கா. ஹீரோனோட டைலாக் பார்த்தீங்கன்னா, இந்த சன்செட் பார்க்குறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் உன் கூட பார்க்குறது இன்னுமே எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த சீன் பார்த்தீங்கன்னா இப்படியே கட் ஆகுது. டேரக்டர் வந்து ஹீரோயின் அப்புறம் அவங்க மேனேஜர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறம் ஷூட்டிங் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா க்ரூ மெம்பரில் ஒரு ஆள் வந்துட்டு எமர்ஜென்சியாக போயிட்டாங்க. ஸோ அவர் வந்து ப்ரொடியூசர், வேறு ஒரு ப்ரொடியூசர் வந்தால் தான் இந்த ஷூட்டிங் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டு. அப்போனா எல்லோரும் வாங்க நம்ம நார்த்தன் லைட்ஸ் பார்க்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு ஆள் வந்து சொல்லிட்டுருக்காரு, இன்றைக்கி வந்து அந்த லைட்ஸ் தெரியறதுக்கு அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை, இன்னொரு நாள் தான் தெரியும் அப்படின்னு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா சொல்கிறீங்க, அந்த லைட் பார்க்கறதுக்கு தான் நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன் அப்படின்னு அந்த மேனேஜர்கிட்ட புலம்பிக்கிட்டே வந்துட்டுருக்கேன். என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இதெல்லாம் ஒரு விஷயமா, இன்னைக்கு தெரிலனா நாளைக்கு நாளான்னைக்கு தெரியும், நீ ஒன்றும் வருத்தப்படாத, வா நம்ம ரெண்டு பேரும் குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே சொல்கிறேன், சரி இரு அப்படின்ட்டு வர. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, ஒரே நிமிஷம் இரு அப்படின்னு அவளோட ரூமுக்கு போயிட்டு வெறும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்கா. இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா அப்படின்னு. ஏன்னா ஹீரோ அங்கே தானே இருக்கான், ஹீரோவை பார்க்க போகணும்ல, அதனால தான் மேடம் வந்துட்டு நல்ல ட்ரெஸ்ஸை தேடி எடுத்துகிட்டு இருக்காப்புல. ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அவனோட ரூமுக்கு போனால் அங்கே ஹீரோவை காணோம். ஹீரோ எங்கடா அப்படின்னு கேட்டால் அவன் லைப்ரரிக்கு போயிருக்கான்ற மாதிரி சொல்லிடுறான். என்னடா சொல்கிற அப்படின்ட்டு இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதே சமயம் இங்கிட்டு ஹீரோவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த புக்கெல்லாம் வாங்கிட்டு ஹீரோயின் வந்து விலாக் எடுத்திருப்பா இல்லையா, அந்த கடையில் போய் ஃபுட்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துட்டு இருக்கான். இங்கிட்ட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனோட ரூமில் தான் இருக்கான். அந்த மேனேஜர் வந்துட்டு மட்டே ஆகிட்டான் போல். இவன் ஏதோ ஒரு புக்கெல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கான். ஹீரோட கண்ணாடியெல்லாம் எடுத்து மாட்டிகிட்டு இருக்கான். அந்த நேரம் ஹீரோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பார்க்குறான். ஆமாம், நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, நானும் மேனேஜரும் லைட்டாக ட்ரிங்க் பண்ணோம், அவன் வந்து தூங்கிட்டான். ஸோ எனக்கு போர் அடிச்சதுனால நான் அந்த ஸ்டோரி படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வந்து போகும்போது இவன் குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். என்னத்துக்கு இந்த மாதிரி பார்க்குறான், ஒரு வேளை நம்மளையும் ட்ரிங்க் பண்ண கூப்பிட்றானோ, அப்போனா ஓப்பனாக கூப்பிட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி பைத்தியமாட்ட நினச்சிட்டு போயிட்டுருக்கா. அப்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்கள் ஃபோனை வச்சுட்டு போயிட்டீங்கன்ற மாதிரி சொல்கிறானா. இவளுக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, ஐயோ இவனோட கண்ணாடியை தானே நம்ம எடுத்து மாட்டியிருக்கோம் அப்படின்ட்டு கண்ணாடி எடுத்து கொடுக்குறா. சாரிப்பா அந்த ஸ்டோரி படிக்கும்போது கண்ணு தெரியல, அதனால தான் இந்த கிளாஸை போட்டிருந்தேன், ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான். இது வந்து பவர் கிளாஸ் கிடையாது அப்படின்னு. இவளுக்கு செம்ம மொக்கையாயிடுது. ஐயோ என்னடா இவன்கிட்டயே நம்ம அசிங்கப்பட்டுருக்கோமே அப்படின்னு. உங்களுக்கு இந்த ஸ்டோரி புக் ரொம்பவே பிடிச்சிருக்கா, நான் வேணா நெக்ஸ்ட் பார்ட் எடுத்துருவான்ற மாதிரி கேட்கும்போது இவளும் பார்த்தீங்கன்னா சரின்றா. இவன் போயிட்டு கதை ஓப்பன் பண்ண முடியலை. ரூம் கீ வந்துட்டு இவனோடது உள்ளே இருக்கும் போல். ஸோ அந்த மேனேஜர் மட்டும் கிடக்கான்ல, அவன் எந்திரிச்சு கதவை திறந்தாதான் உண்டு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஃபோன் பண்ணி பார்க்குறா, கதவை தட்டி பார்க்குறான், ஆனால் அவன் எந்திரிக்கவே இல்லை. ஸோ
ஸோ ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. உங்களுக்கு ஏதாவது பசிக்குதா, உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுற விஷயம் என் ரூமில் இருக்கான்னு பார்க்குறேன்ட்டு அவளோட ரூமை போயிட்டு ஓப்பன் பண்ணுறா. திறக்க முடியல. இவளுமே பார்த்தீங்கன்னா ரூம்க்கே உள்ளே வச்சுட்டு வந்துட்டா போல். 2 பேத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹோட்டல் லாபியில் பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பேசுறது வைக்கிறதுன்னு தெரில. அம்மா நீங்கள் அந்த ஸ்டோரி புக் படிச்சிருக்கீங்களா, அந்த ஸ்டோரியை எனக்கு சொல்லுங்கன்ற மாதிரி இவ கேட்குறா. இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு காட்டிலன்னு சொல்லி அந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு போகுது. எங்கிட்ட ஹீரோட எக்ஸ் இருக்காங்க இல்லையா ஷின்னு, அவங்கள காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட வெட்டிங் ட்ரெஸ் எடுத்து ஒரு மாதிரி சோகமாக பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்றது தெரில. அப்படியே மறுநாள் காலையில் ஹீரோன் பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்சு பார்க்குறா. பக்கத்தில் தான் ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். நான் எதுவும் லேட் பண்ணிட்டேனா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து என்னோட ரூம் கீ எல்லாம் எடுத்துட்டேன், நம்ம கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஓ, நீங்கள் கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா அப்படின்ட்டு ரொம்ப ஜாலியாக பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்கா. 2 பேரும் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, நான் இந்த மாதிரி மேப்பிள் லீஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த நார்த்தன் லைட்ஸை கண்டிப்பாக நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியா அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாகவே பேசிகிட்டு இருக்கா. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா இந்தாங்க அந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு போங்க, நீங்கள் காரில் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுன்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா காரில் போய் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கா. இவ தான் புல்லை பார்த்தாவே உட்காந்து அந்த மேப்பிள் லீஃபை தேட ஆரம்பிச்சிருவாளே. ஸோ அப்படி தான் தேடிட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒரு லீஃப் கிடச்சிருது. இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. ஸோ அந்த லீஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா கோட் பேக்கெட்லலாம் வச்சுக்கிறா. அப்போ தான் ஹீரோட்டேருந்து ஃபோன் கால் வருது. இவன் வந்துட்டு வழி மாறி எங்கேயோ போயிட்டான் போல். ஹீரோயின் கிட்ட இதை பற்றி சொல்லும்போது அவளுக்கு சிரிப்பு தான் வருது. சரி சரி அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வந்து உங்களை கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக அங்கேருந்து ஓடி வந்துட்டு இருக்கா. அங்கிட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணும்போது அவன் மூஞ்சில ஒரு ஷாக்கு. என்னன்னு பார்த்தா அவனோட எக்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது நீ எப்படி இருக்க அப்படின்ட்டு நார்மலாக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசுகிற விஷயங்களை ரொம்ப சந்தோஷமாக ஹீரோயின் வந்திருப்பாளையா, அவள் பார்த்து ஒரு மாதிரி வாழ்க்கையை வெறுத்துடுறா. என்ன எக்ஸ் வந்துட்டா, அப்போ அவங்க 2 பேரும் ஒன்றாயிருவாங்களா, நம்ம கதை அவ்வளோதானா, நம்ம காதல் அவ்வளோதானா அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி அங்கேருந்து போகும்போது அந்த ஷின் பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூப்பிட்றாங்க. நான் தான் நீங்கள் நடிக்கிற அந்த படத்துக்கு புது ப்ரொடியூசர் அப்படின்னு. இவன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆக தானே செய்யணும், ஏன்னா அந்த மூவியில் அவள் தானே ஹீரோயினாக இருக்கா. ஸோ வேண்டாம் விருப்பமாக பார்த்தீங்கன்னா கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கா. அதே சமயம் எங்கிட்ட அந்த ஆக்டரை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா தலைவலியோடு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ மேனேஜர் வந்து சொல்கிறாங்க புது ப்ரொடியூசர் வந்து வந்துட்டாங்க, இதுக்கப்புறமா கரெக்டாக ஷூட்டிங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஆமாப்பா, ஆனால் நான் திண்டு நல்லா வெயிட் போட்டேன், ஸோ என்னோட எடையை வந்து குறைக்கணுன்ற மாதிரி சொல்லும்போது நீ ஹீரோயின் கிட்ட சொல்லி ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியதானே, அவள் சாப்பிட கூப்பிட்டா நீ போயிடுவியா. இல்லைப்பா, அவளை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன், அதனால தான் அவள் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பண்ணிகிட்ருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். எங்கிட்ட நம்ம ஹீரோயின் அப்புறம் ஷின்ன 3 பேத்தையும் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டி வந்துட்டு இருக்கான். பின்னாடி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அமைதியாக ஹீரோவையே ஒரு மாதிரி கடுப்போடு பார்த்துட்டு வந்துட்டு இருக்காளாம். அப்போ ஷின் வந்து கேட்குறாங்க, காலங்காத்தால 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, நாங்கள் கொஞ்சம் க்ரோசரிஸ்லாம் வாங்க போனோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது நீ ரொம்ப சூப்பராக குக் பண்ணுவீல, உன்னோட குக்கிங் எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வந்துட்டுருக்கு. எது, இவன் உனக்கு குக் பண்ணிலாம் கொடுத்துருக்கானா, போச்சு எல்லாம் போச்சு அப்படின்னு. இவன் ரொம்ப சோகமாக ரொம்ப நெகட்டிவாக இருக்கும்போது தானே அந்த டொராமி கேரக்டர் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவ்வளோதானா உன் லவ் புட்டுக்குச்சா அப்படின்ட்டு வெறுப்பேற்றுது. இவளுக்கா அழுகவும் முடியாமல் ஒன்றும் சொல்லவும் முடியாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா. இவனுக்காக அந்த ரூம் கீயெல்லாம் மறைச்சி வச்சு லாபியில் தூங்கினியம்மா எல்லாம் போச்சு அப்படின்னு. ஸோ ரூம் கீயை மறந்தெல்லாம் வச்சுட்டு வரல, ஹீரோ கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக வேணுக்குமே தான் மறைச்சி வச்சுருந்துருப்பா போல். சரி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவட்ட கேளு, அடுத்த வாரம் அவளுக்கு கல்யாணம் தானே, கல்யாணத்தை விட்டுப்புட்டு எதுக்கு இங்கே வந்தாலாம், நீ கேட்குறியா இல்லை நான் கேட்குவா அப்படின்ட்டு அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவளோட கையை டச் பண்ண போக ஹீரோயின் ஒரு பதட்டத்தில் சும்மாறி அப்படின்ட்டு கையை டச் பண்ணிடுறாங்க. ஸோ ஷின் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்க என்னமான்ற மாதிரி கேட்டுறாங்க. அது ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு கல்யாணம் தானே, அதை விட்டுட்டு ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு. அதெல்லாம் நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் வீக் நான் போவேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. நீங்கள் போங்க, என்னோட மேனேஜரை நான் மீட் பண்ணோம் அப்படின்ட்டு ரொம்ப சோகமாக சொல்கிறா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷின் அங்கேருந்து போயிடுறாங்க. ஹீரோ மட்டும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கானா, என்ன பார்வை, இந்தாங்க அவங்க கோட்டை எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா மூஞ்ச பார்க்குறான். இங்கே பாரு, அவள் வந்தது சத்தியமாக எனக்கு தெரியாது, அது எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க, அவளை விட்டு நீங்கள் தூரமாக போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அவள் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கா, ஸோ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவளுக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது, என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான், திரும்பவும் 2 பேர் பேச்சப் ஆயிடுவாங்களோ அப்படின்ட்டு இவளுக்கு ஒரு மாதிரி பீதியாக தான் இருக்குது.
இதுக்கப்புறமா ஷின்னும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து கேட்குறான், நெக்ஸ்ட் வீக் உனக்கு மேரேஜு, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு. அது நான் நினச்சா என்னோட கல்யாணம் நடக்கும், நினைக்கலைன்னா நடக்காது அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகமாக சொல்கிறாளா. இவன் ஒரு மாதிரி பார்க்குறான். அப்படியே இவ ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. ஹீரோவோட அண்ணா வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, நீ சொன்னனால இந்த டைம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறான். இவன் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறா, நீ இந்த மேரேஜ் எதுக்காக பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு. ஆமா, நீ தான் என்ன தொண்ணு கல்யாணம் பண்ணிக்கன்னு டார்ச்சர் பண்ணுற, அதுக்காக தான் அப்படின்ட்டு ஏதோ வேண்டாம் விருப்பமாக சொல்லிட்டு இருக்கான். அது இவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருந்திருக்கும். ஸோ அதனால தான் அந்த மேரேஜை விட்டுட்டு வந்தாளா என்னன்றது தெரியல. ஹீரோக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதோ ஒரு சண்டை போயிட்டுருக்கும் போலையே அப்படின்ட்டு அவனோட கோட் பாக்கெட்டுக்குள்ளே கைவிடும்போது ஹீரோயின் வந்து ஒரு லீஃப் எடுத்து வச்சிருப்பாளையா, அது இருக்குது. அதை பற்றி இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். எங்கிட்ட அந்த ஆக்டரை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஜாகிங் வந்திருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கா. நீ இங்கே என்னம்மா பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்கிறா. என்ன இவளை பார்த்தா ரொம்ப சோகமாக இருக்கே அப்படின்ட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கா. இவ பார்த்தீங்கன்னா கொரியனில் புலம்பிகிட்டு இருக்கா. நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் தெரியுமா, ஹீரோ கூட அந்த நார்த்தன் லைட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு இப்போ வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவனோட எக்ஸ் தான் வந்துட்டாங்களே, அவ கூட தானே அவன் அந்த லைட்ஸை பார்க்க போவான், என் கூடவா வருவான் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே வருத்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா. இவனுக்கு ஒரு மண்ணு புரியல. ஆனால் இவ ஏதோ ஒரு ஹர்ட் ஆயிருக்கா, ரொம்பவே சோகத்தில் இருக்கான் அப்படின்றது மட்டும் புரியுது. அப்போ இவளுக்கு ஒரு மெசேஜ் வேற, இருங்கப்பா நான் வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்புறா. என்ன அப்படின்னா அந்த ஷின்னுக்கு பார்த்தீங்கன்னா வெல்கம் பார்ட்டி தான் வச்சுட்ருக்காங்க. எவனோ என்னமோ பண்ணுங்கடா, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறத கண்டுக்கவே இல்லை. ஏன் அந்த சைடு திரும்பி கூட பார்க்கல, அவன் வாட்டில் உட்காந்துட்டு இருக்கா. எங்கிட்ட அந்த ஆக்டரை காட்டுறாங்க. அவன் அந்த வெல்கம் பார்ட்டிக்கு வந்திருக்க மாட்டான். மூச்சு இறக்க பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்குள்ள அவன் ஏன் இவ்வளோ சோகமாக இருந்தா, ஏன் அவ்வளோ ஃபீல் பண்ணா அப்படின்ற அந்த விஷயம் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. இந்த பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடியூசர் கிட்ட டைரக்டர் கேட்குறாங்க, நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு மேரேஜ் இருக்குல்ல, அதை விட்டுட்டு ஏன் ஷூட்டிங் வந்தீங்க அப்படின்னு. அட கல்யாணம் வந்து எப்போ வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் ஷூட்டிங் தானே ரொம்ப முக்கியன்ற மாதிரி சொல்லும்போது எல்லோரும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவங்க எவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க, வேலைக்காக அவங்க கல்யாணத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோக்கு தான் ஏதோ ஒன்று சரியில்லைன்ற மாதிரி இருக்குது. அவங்க ஆத்தர் இருக்காங்கள்ல, புக் ஆத்தர், அவங்களுக்கு தான் கால் பண்ணி கேட்குறாங்க, என்னாச்சு, என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு. தெரிலடா, அவங்க அண்ணன் வந்து கல்யாணத்தை தள்ளி வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நீ ஓகே தானே அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது, கல்யாணத்தை தள்ளி தானே வச்சுருக்காங்க, எப்போ இருந்தாலும் உங்கள் அண்ணாவை அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க, நீங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, அவங்க முன்னாடி நீங்கள் என்னை டேட் பண்ணுற மாதிரி என்னை லவ் பண்ணுற மாதிரி காமிச்சிக்கோங்க, அப்போ வந்துட்டு அவங்க உங்களை விட்டு ரொம்ப தள்ளி போயிடுவாங்க, உங்களுக்கு பார்ட்னர் இருக்கிற மாதிரி அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுறேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணுன்னா அவசியமே இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறான். இவளுக்கா ஒரு மாதிரி அசிங்கமாயிடுது, ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. ஸோ பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. உண்மைக்குமே அப்போ அவனுக்கு என் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை, அதனால தான் அவன் டப்புன்னு இந்த மாதிரி சொல்லிட்டான் அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் க்ரூ மெம்பர்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த நார்த்தன் லைட்ஸை பார்க்கறதுக்காக தான் வந்துட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா தனியாக வந்துட்டுருக்கான். ஸோ எல்லா செட்டப்புமே ரெடி ஆயிடுச்சு. ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்றது தெரில. ஷின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஹீரோக்கு வர வழியில் ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பட் அவன் இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்க மாட்டான் அப்படின்னு. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, அடிபட்டுருச்சா, என்னாச்சு, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறம் அந்த ஆக்டருக்கும் ஹீரோனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வைக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப அன்பாக பேசிக்கிற மாதிரி. இவன் பார்த்தீங்கன்னா பேசுகிறான், ஆனால் இவளோட ஞாபகம் எல்லாமே ஹீரோக்கு என்னவா இருக்கும், அவனுக்கு அடிபட்டிருக்குமா அப்படின்ற ஒரு யோசனையில தான் இருக்கு. ஒழுங்கா பார்த்தீங்கன்னா இந்த ஷூட் வந்துட்டு போகல. சரி வாங்க நார்த்தன் லைட்ஸை பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது அந்த லைட் வரவே இல்லை, ரொம்ப நேரமாச்சு. ஸோ அந்த ஷின் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் போயிட்டு தூங்குங்க, அப்படி அந்த லைட்ஸ் வந்தது அப்படின்னா நான் கேப்சர் பண்ணி வைக்கிறேன் கேமராவில் அப்படின்ட்டு. எல்லாரும் அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா இந்த ஆக்டர் வந்து புலம்பிகிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து என் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கிற மாதிரி நீ என்கிட்ட சொன்னில்ல, ஆனால் எனக்கு அந்த மாதிரி தெரியவே இல்லையே, அவன் நார்மலாக எதையும் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு. அப்போ தான் அந்த மேனேஜர் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த ஃப்ரெஷர் பார்ட்டி வச்சுருப்பாங்க இல்லையா ஷின்னுக்கு, அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவே தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல். உன் கூட வேற ஒருத்தவங்க இருந்து அவங்கள மிஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறான், வேற ஒருத்தவனா, ஹீரோயின் கிட்ட பேசுகிறது நான் ஹீரோ தான், என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லைன்னா அப்போ அந்த ஹீரோ தானா அப்படின்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கு. எங்கிட்ட ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறேன், நீங்கள் ஓகே தானே அப்படி இப்படின்ட்டு. ஆனால் ரிப்ளை எதுவுமே வரல. எங்கிட்ட மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஷின்னுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போயிருந்திருப்பான். அப்போ தெரியாமல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் எல்லாமே பட்டிருந்துருக்கும், அதை தொடச்சிட்டு இருந்திருப்பான்.
அப்போது ஹீரோட அண்ணா பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணியிருந்திருப்பாங்க, தெரியாமல் அட்டன் ஆயிருந்திருக்கும். அங்கிட்ட அவர் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்காரு, எதுக்கு நீ கல்யாணத்தை நிறுத்திட்டு போன, நீ வா நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்துட்டாங்களா அப்படின்ட்டு இவன் அந்த ஃபோனை வந்து கட் பண்ணுறதுல குறியா இருக்கும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா ஷின் வந்துடுறாங்க. ஸோ அப்படியே அவனை பார்த்தீங்கன்னா அமர்த்தி பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீ கேட்ட விஷயத்த வெளியே போய் சொன்ன அவனே உன்னை நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்ட்டு பயங்கரமாக மிரட்டிட்டு இருக்காங்க. எங்கிட்ட ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோட்டிருந்து ரிப்ளை வந்துடுது, நீ ஃப்ரீயாக இருந்த அப்படின்னா என்னை பார்க்கறதுக்காக வா அப்படின்னு. இவெல்லாம் அழிச்சு பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டுருக்கா. வந்தவொடனே ஹீரோட்ட சாரி கேட்டுட்ருக்கா, உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு. எனக்கு ஆனதுக்கு நீ என்னம்மா காரணம் அப்படின்னு கேட்டா, நைட்டு ஃபுல்லாக நான் தான் உங்களுக்கு சாபம் கொடுத்தேன், திட்டினேன், அதனால தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இதை கேட்டவனுக்கு சிரிப்பு தான் வருது. ஏம்மா என் காரில் பிரச்சனையாகி ஃபால்ட் ஆகிட்டு அதுக்கு நீ என்னம்மா பண்ணுவ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இவ பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிட்டுருக்கா. என்னன்னா இவன் மேப்பிள் லீஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாள் நார்த்தன் லைட்ஸை பார்க்கணும் அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுது. இவளாம் ரொம்ப சந்தோஷமாயிடுறா, இந்த லைட்ஸை நான் உன் கூட தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அது இப்படி நிஜமாகும் நான் நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது ஹீரோட கோட்டில் வந்து ஒரு மேப்பிள் லீஃப் இருக்கும்ல வச்சுருந்துருப்பாள்ல, அந்த லீஃப் எடுத்து கொடுக்கும்போது அவளுக்கு இன்னுமே சந்தோஷமாயிடுது. சரிம்மா போகலான்ற மாதிரி சொல்லும்போது, அட இருப்பா இப்போ தானே வந்தோம், நல்ல ஆசை தர பார்த்துட்டு போகலான்ற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. இவன் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். இவங்க 2 பேரும் லாபியில் வந்து தூங்கி இருந்திருப்பாங்கல்ல, அப்போ இவனோட கோட்டை தான் எடுத்து அவளுக்கு போத்தி விட்டுருந்துருப்பான். அப்போ இவகிட்ட பார்த்தீங்கன்னா இவளோட ரூம் கீ இருக்கிறத நோட் பண்ணியிருந்திருப்பான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெருசெல்லாம் கேட்டிருந்திருக்க மாட்டான். ஹீரோயினுக்கு இவனை பிடிச்சிருக்கு அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு ஹீரோவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்றது தெரியுது. எப்படியே திரும்பவும் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் நீங்கள் நார்த்தன் லைட்ஸை பார்க்கும் போதெல்லாம் என்னோட ஞாபகம் தானே வரும் அப்படின்ட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே அவளை பார்த்துட்டு இருக்கான், என்ன நினைக்கிறான்றது தெரில. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த பாட்டு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.